ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இங்கே வந்திருக்கிற உங்கள் எல்லாரையும் நான் வாழ்த்துகிறேன். இந்த 4 நாட்களிலும் திருச்சி பட்டணத்தில் இந்த தரிசன பெருவிழாவிலே ஆண்டவர் நம்மை இங்க இடத்துல என்னை கொண்டு வந்திருக்கிறார். அதற்காக ஆண்டவரை நன்றி செலுத்துகிறேன். எனக்கு இந்த நாளிலே உங்கள் மத்தியில் நின்று ஆண்டவருடைய செய்தியை கொடுப்பதற்கு எந்தவித தகுதியும் இல்லாத போதும் கர்த்தர் தகுதிப்படுத்தி இந்த இடத்துல நிறுத்தி இருப்பதற்காக நான் ஆண்டவரை நன்றி செலுத்துகிறேன். எனக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு சந்தோஷம் என்ன என்று சொன்னால், நானும் இதே திருச்சி பட்டணத்தை சேர்ந்தவன் தான். இந்த திருச்சியிலிருந்து தான் கர்த்தர் என்னை 25 ஆண்டுகளுக்கு முன்பதாக மிஷனரியாக ஆண்டவர் என்னை அழைத்து கடந்த 25 ஆண்டுகளாக ஜெம்ஸ்ல பீகார்ல இருந்து அண்ணனுடைய கூட இருந்து தேவனுடைய பணியை செய்ய தேவன் கிருபை செய்திருக்கிறார். நாம் பாடினபடியே அழைத்து அவர் உண்மை உள்ளவராக இதுவரைக்கும் இருந்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஏற்கனவே நம்மளுடைய மத்தியில ஜெம்சனுடைய அதாவது தமிழ்நாட்டினுடைய வட பிராந்திய தலைவராக நார்த் டிவிஷனல் கோஆர்டினேட்டராக இருக்கக்கூடிய அருமையான ஜேசுதாஸ் அண்ணன் அவர்கள் அந்த காரியத்தை நம்ம மத்தியில சொன்னார்கள். நம்முடைய ஆண்டவர் அவருடைய அந்த பரம தரிசனத்தை கிட்டத்தட்ட 52 ஆண்டுகளுக்கு முன்பு நம்முடைய அருமையான அண்ணன் அகஸ்ட் ஜெபகுமார் அவர்களுக்கு கர்த்தர் கொடுத்த அந்த ஆண்டவர் அந்த தரிசனத்தை பீகார்ல மாத்திரமல்ல, அவங்க சொன்ன பிரகாரமாக வட இந்தியாவிலும் தேசம் கடந்த நேபாளிலும் உலகமெங்கும் இருக்கிற சபைகளையும் எழுப்பி விடுவதற்கு கர்த்தர் அண்ணனையும் ஜெம்ஸையும் தொடர்ந்து பயன்படுத்தி வருகிறார். அதற்கு நாங்கள் ஆண்டவரை நன்றி செலுத்துகிறோம். ஹல்லேலூயா. தொடர்ந்து கர்த்தர் நம்மோடு கூட பேசுவதற்கு முன்பதாக ஒரு சில காரியங்களை சொல்லி நான் ஆண்டவருடைய வசனத்திற்கு நேராக உங்களை எடுத்து செல்ல விரும்புகிறேன். அதை தொடர்ந்து நம்மோடு கூட அண்ணன் அவர்கள் நம் மத்தியில் வர இருக்கிறார்கள். நாம் இந்த நாளிலே இந்த 4 நாட்களிலும் இந்த திருச்சியில நாம் இந்த விடுமுறை நாட்களில இங்க இருக்கிறபடி இந்த தரிசன பெருவிழாவிலே நாம் ஆண்டவருடைய செய்தியை நாம கேட்க இங்க வந்திருக்கிறோம். இந்த தரிசனம் என்று சொல்லும் பொழுது பலவிதமான தரிசனங்களை குறித்து இன்னை உலகத்தில் இருக்கிற அநேகர் பலவிதமாக இந்த காரியங்களை சொல்கிறார்கள். நீங்க எந்த தரிசனத்தை நீங்க பார்க்கறதுக்கு இங்க வந்திருக்கீங்கன்னு எனக்கு தெரியல. உங்க பக்கத்திற்கு இருக்கிறவங்களை கையை பிடிச்சி நீங்க இந்த காரியத்தை கேட்குறீங்களா? நீங்க என்ன தரிசனத்தை நீங்க பெற்றுக்கொள்ள இங்க வந்திருக்கிறீங்க? கொஞ்சம் கேளுங்க பார்க்கலாம். What vision have you come to receive? நம்முடைய அருமையான வெஸ்லி மேக்ஸ்வெல் அண்ணன் ஆராதனை நடத்தும் போது அருமையா சொன்னாங்க, இந்த நம்முடைய திருச்சி பட்டணத்துல தேவன் ஒரு பெரிய எழுப்புதலை கொடுக்கக்கூடிய ஒரு நேரம் என்று சொல்லி. ஹல்லேலூயா. அதற்கேற்ற தரிசனத்தை நிச்சயமாகவே ஆண்டவர் இந்த 4 நாட்களும் கர்த்தர் கொடுப்பார். அதற்கேற்ற வார்த்தைகளை நம் மத்தியில கொண்டு வருவார் என்பதுல கொஞ்சம் ஆட்சேபனை இல்லை. கர்த்தர் அப்படியாக நம்மோடு கூட இடைபடுவாராக. பல 25 வருடங்களுக்கு முன்பு நான் பீகாருக்கு மிஷனரியாக சென்று ஜெம்ஸோடு கூட அண்ணனோடு கூட இணைந்து நான் ஆண்டவருடைய பணியை செய்கிறேன் என்று நான் சொன்னேன். அதற்கு முன்பதாக என்னுடைய காரியங்களை பார்க்கணும்னு சொன்னா நானும் ஒரு தரிசனத்தை நோக்கி இருந்த ஒரு சம்பவம், ஒரு காரியங்கள் உண்டு. இதே திருச்சியில என்னுடைய சாட்சி நான் வருகிற பின்பதாக நான் அந்த காரியத்தை நான் சொல்லுகிறேன். வசனத்தோடு கூட நான் சேர்த்து அந்த என்னோட சாட்சி நான் சொல்லுகிறேன். ஆனால் நான் இதே திருச்சியில என்னுடைய குடும்பத்துல அநேகர், சிலர் கத்தோலிக்கர்களாக, அநேகர் இந்துக்களாக, அப்படிப்பட்ட ஒரு குடும்ப பிணையிலிருந்து இந்த திருச்சியில நான் வளர்க்கப்பட்டேன். அதற்கு முன்பதாக சிறு வயதுல என்னுடைய அப்பா மிலிட்ரியில் ஆர்மியில் இருந்ததுனால நாங்கள் வட இந்தியாவில் நாங்கள் இருந்தோம். அதற்கு பின்பு திருச்சியில் நாங்கள் செட்டில் ஆனோம். அந்த நாட்களில என்னுடைய அம்மாவனுடைய 2வது சகோதரர் அண்ணன் அவர்கள், என்னுடைய மாமா, அவங்க ஒரு இந்துவாக இருந்தது மாத்திரமல்ல, இதே திருச்சியில் இருக்கிற பல கோயில்களுக்கு என்னை எடுத்து செல்வாங்க. அந்த கோயிலுக்கெல்லாம் போகும்போது அங்க இருக்கக்கூடிய விக்கிரகங்களை பார்த்து அது தரிசனம் கொடுக்காதா அப்படின்னு சொல்லி ஏங்கின நாட்கள் உண்டு. ஆனால் அப்படிப்பட்ட அந்த காரியத்தில் இருந்து தேவன் மாற்றி அவருடைய சத்தியத்தை அறிவதற்கும் அவருடைய ரட்சிப்பை பெற்றுக்கொள்வதற்கும், அந்த ரட்சிப்பை நான் பெற்றுக்கொள்ள மாத்திரமல்ல அதை அறிவிக்கிறவனாக ஆண்டவர் இந்த திருச்சியிலிருந்து மாற்றி இருக்கிறார். அதற்கு ஆண்டவர் நன்றி செலுத்துகிறேன். ஹல்லேலூயா. இந்த நாளிலும் நான் உங்களோடு கூட முதலாவது ஒரு வசனத்தை உங்கள் மத்தியில் வைத்து அதை தொடர்ந்து நம் வசனத்தை நம்ம தியானிக்க இருக்கிறோம். முதலாம் எடுத்து நம்ம வாசிக்கலாம். நீதிமொழிகள் 29வது அதிகாரம் அதனுடைய 18வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். நீதிமொழிகள் 29வது அதிகாரம் அதனுடைய 18வது வசனம். தீர்க்க தரிசனம் இல்லாத இடத்தில் ஜனங்கள் சீர்கெட்டு போவார்கள். வேதத்தை காக்கிறவனோ பாக்கியவான். இங்கே தமிழ் வேதாகமத்துல தீர்க்க தரிசனம் இல்லாத இடத்தில் ஜனங்கள் சீர்கெட்டு போவார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. இது ஆங்கில வேதாகமத்தை நீங்க வாசிப்பீர்கள் என்று சொன்னால், where there is no vision
people perish என்று சொல்லி ஆங்கில வேதாகமத்தில் இருக்கிறது. அதாவது தரிசனம் இல்லாத இடத்திலே ஜனங்கள் சீர்கெட்டு போவார்கள் என்று சொல்லி வேத வசனம் உங்களையும் என்னையும் எச்சரிக்கிறது. அப்படின்னா என்ன? ஆண்டவருடைய பிள்ளைகளாக இருக்கிற உங்களுக்கும் எனக்கும் தேவனுடைய சபைக்கும் தேவனுடைய தரிசனம் நிச்சயமாகவே மிக மிக அவசியமானதாக இருக்கிறது. ஆனா அநேக முறையில நீங்க பழைய ஏற்பாட்டில் வேத புத்தகத்தை நீங்க வாசிப்பீங்க அப்படின்னு சொன்னா ஒரு காரியத்தை பார்க்க முடியும். என்ன? தேவ ஜனங்களை தேவ சபையை எந்த தரிசனத்திற்கு நேராக ஆண்டவர் நடத்த விரும்புகிறாரோ அந்த தரிசனத்தில் இருந்து அவர்களை வழிவிலக செய்து அவர்கள் கெட்டு போகக்கூடிய இடத்தில் அவர்கள் கொண்டு வருவதற்கும் அவர்கள் வழிவிலக போவதற்கும் மோசம் போவதற்கும் பிசாசு கிரியை செய்து கொண்டே இருக்கிறான். ஆனால் அதற்கு மத்தியிலே உண்மையாக ஆண்டவரே உம்முடைய தரிசனம் எங்களுக்கு தேவை என்று காத்திருக்கிறவர்களுக்கும் ஆண்டவர் தன்னுடைய நற்செய்தியை தன்னுடைய செய்தியை தன்னுடைய ரட்சிப்பின் அந்த சுவிசேஷத்தை ஜனங்களுக்கு கொண்டு போவதற்கு அவரும் அப்படிப்பட்ட ஜனங்களை தேடி வந்து தன் தரிசனத்தை கொடுத்து அவர்கள் மூலமாய் தன்னுடைய நோக்கத்தை நிறைவேற்றுகிறவராக அவர் இருக்கிறார் என்பது வேதம் முழுவதும் நீங்களும் நானும் பார்க்க முடியும். அப்படிப்பட்ட ஒரு 3 நபர்களை நான் சுருக்கமாக உங்கள் மத்தியில் நான் கொண்டு வர விரும்புகிறேன். நான் இந்த நாளிலே இப்படிப்பட்ட ஒரு தலைப்பின் கீழாக நான் பேசுவதற்கு ஆண்டவர் நான் ஜெபிக்கும் பொழுது என் இருதயத்தில் ஆண்டவர் இந்த காரியத்தை ஏவினார். என்ன அப்படின்னு சொன்னா, what does the vision of God will do in a person's life? அதாவது ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே தேவனுடைய தரிசனம் என்ன செய்யும் என்கிற அந்த காரியத்தை மையமாக கொண்டு ஒரு செய்தியை உங்கள் மத்தியில் கொண்டு வர விரும்புகிறேன். நான் ஏற்கனவே சொன்னேன், இந்த உலகத்தில் இருக்கிற அவர்கள் கர்த்தர் அறிந்தவர்களாக இருக்கலாம் அறியாதவர்களாக இருக்கலாம், எல்லாருமே ஏதோ ஒரு தரிசனத்தை அவர்கள் நாடுகிறார்கள். உங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம், பல ஆண்டுகளுக்கு முன்பு நம்முடைய இந்திய தேசத்தினுடைய ஜனாதிபதியாக இருந்த அருமையான அவர்கள் டாக்டர் APJ அப்துல் கலாமை குறித்து நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, நன்றாகவே தெரியும். அவர்கள் ஜனாதிபதியாக இருந்த நாட்களிலும் சரி அதற்கு முன்னதாகவே அவர்களுக்கு ஒரு தரிசனம் இருந்தது. அதை அவர்கள் விஷன் 2020 என்று சொல்லி அவர்கள் அதற்கு பெயர் வைத்திருந்தார்கள். அதை டாக்டர் அப்துல் கலாம் உருவாக்கின அது ஒரு அரசியல் சார்ந்த அல்லது ஒரு சமுதாயத்தை சார்ந்த ஒரு தரிசனமாக அது காணப்பட்டுச்சு. அதே மாதிரி பல பேர் நீங்கள் அமெரிக்க தேசத்துல மார்ட்டின் லூத்தர் கிங் என்று சொல்லக்கூடிய அவரை நீங்க கேட்பீங்கன்னு சொன்னா அந்த நாட்களில அங்கே அமெரிக்க தேசத்துல வெள்ளையர்களுக்கும் கருப்பர்களுக்கும் இடையில பயங்கரமான ஒரு அவர்களுக்கு பிரச்சனையும் ஒரு வித்தியாசமும் இருந்த நாட்களில அந்த காரியங்கள் மாற வேண்டும் என்கிற ஒரு தரிசனத்தை மார்ட்டின் லூத்தர் கிங் அவர் பெற்றிருந்தார். இப்படி உலகத்துல அநேகருக்குள்ள பலவிதமான தரிசனம் அவர்களுக்கு உண்டாயிருந்துச்சு. ஆனால் ஆண்டவருடைய வேதம் ஒரு காரியத்தை நமக்கு சொல்லுகிறது. என்ன? எந்த இடத்துல தரிசனம் இல்லையோ தீர்க்க தரிசனம் இல்லையோ தேவனுடைய வார்த்தை இல்லையோ அங்க ஜனங்கள் சீர்கெட்டு அங்கே போகிறார்கள். அப்படின்னா என்ன? நீங்களும் நானும் நம்மளுடைய எண்ணத்தின்படியோ நம்மளுடைய விருப்பத்தின்படியோ நம்ம நடப்பதற்கு, அது தனிப்பட்ட வாழ்க்கையா இருந்தாலும் சரி, குடும்ப வாழ்க்கையா இருந்தாலும் சரி, அல்லது அது சபையினுடைய காரியமாக இருந்தாலும் சரி, அது தேவ தரிசனத்தை மையமாக வைத்து தேவனுடைய வார்த்தையை மையமாக வைத்து அது நடக்கும் அப்படின்னு சொன்னா மாத்திரமே அங்க தேவ நோக்கம் நிறைவேறும், தேவனுடைய நாமம் மகிமை அடைகிறதாக அங்க இருக்கிறது. ஹல்லேலூயா. அப்ப ஆண்டவர் தன்னுடைய மகிமை அவருக்கு மகிமை சேரணும், அவருடைய நோக்கம் நிறைவேறணும்னு சொன்னா அந்த சரியான தரிசனத்திற்கு நேராக தேவ சபை வர வேண்டிய அவசியம் உண்டு. அதை மையமாக வச்சு இன்னைக்கு நான் ஒரு 3 நபர்களை வேதத்தில் நான் காண்பிக்க நான் ஆண்டவர் கிருபை செய்வாராக. அவர்கள் எப்படி தேவ தரிசனத்தை பெற்றுக்கொண்டார்கள், அந்த தரிசனம் அவருடைய வாழ்க்கையில என்ன செய்தது. நான் ஏற்கனவே சொன்னேன், அவருடைய தரிசனம் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில வந்துருச்சுன்னா அவனை சும்மா இருக்க விடவே விடாது. ஹல்லேலூயா. நான் என்னுடைய வாழ்க்கையினுடைய சாட்சி நான் சொல்லும் பொழுது உங்களுக்கு தெரியும், எந்த ஒரு மனுஷனாக இருந்தாலும் சரி, வெஸ்லி மேக்ஸ்வெல் நான் சொல்லும் போது அந்த காரியத்தை நான் ரொம்ப கவனமா நான் கேட்டேன். என்னன்னு சொன்னா, நான் ஒரு சாதாரணமா இருக்கக்கூடிய ஒரு சபையில இருக்கிற விசுவாசியாக இருந்தாலும் சரி, இந்த நாட்களில நம்மை அப்படிப்பட்டவர்களை கொண்டு எழுப்புதலுக்கு ஆண்டவர் காரியங்களை செய்யக்கூடிய ஒரு காலகட்டத்தில் சபை இன்னைக்கு வந்திருக்கிறது. அதை உண்மையா அதை நம்புகிறவர்கள் மாத்திரம் ஒரு ஹல்லேலூயா சொல்லலாமா?
ஆமென். நிச்சயமாகவே அப்படிப்பட்ட காரியத்தை தேவன் செய்யணும்னு சொன்னா வேதத்தினுடைய சத்தியத்தினுடைய தெளிவு, ஆண்டவருடைய சத்தம் நமக்கு நிச்சயமாகவே தேவையாக இருக்கிறது. முதலாவது ஒரு மனுஷனை நம்ம எல்லாருக்குமே தெரிந்த ஒரு நபரை உங்களுக்கு முன்பதாக நான் நிறுத்த விரும்புகிறேன். என்னோட கூட திருப்பிக் கொள்ளுங்கள். புதிய ஏற்பாட்டில் அப்போஸ்தலர் நடபடிகள் அதனுடைய 26வது அதிகாரம். அப்போஸ்தலர் நடபடிகள் 26ஆம் அதிகாரத்துல இங்கே பவுல் அப்போஸ்தலன் தனக்கு கிடைத்த தரிசனத்தை குறித்து அவன் அங்க பேசுகிறான். அந்த வசனத்தை வாசிக்க போகிறோம். அதற்கு முன்பதாக அவன் தன்னுடைய வாழ்க்கையிலே அவன் எப்படிப்பட்டவனாக இருந்தான் அப்படின்னு சொல்லி அப்போஸ்தலனாகிய பவுல் அங்க சொல்லுகிறார். அதை வாசிக்கலாம். அப்போஸ்தலர் நடபடிகள் 26ஆம் அதிகாரம் 9வது வசனம். Acts of the Apostles chapter 26 and verse 9. முன்னே நானும் நசரேயனாகிய இயேசுவின் நாமத்திற்கு விரோதமாய் அநேக காரியங்களை நடப்பிக்க வேண்டும் என்று நினைத்திருந்தேன். இதுதான் அந்த அப்போஸ்தலனாகிய பவுலாக மாறின சவுலுடைய பழைய வாழ்க்கை. உங்களுக்கு எல்லாருக்குமே இந்த காரியங்கள் தெரிந்திருக்கும். அவர் என்ன சொல்றாரு பாருங்க, முன்னே நான் எப்படி இருந்தேன், அந்த நசரேயனாகிய இயேசுவின் நாமத்திற்கு விரோதமா அநேக காரியங்களை நான் நடப்பிப்பதற்கு நான் நினைத்திருந்தேன். ஆனால் அப்படி சொல்லிட்டு அந்த பவுல் அங்க சொல்லுகிறார். 12ஆம் வசனத்தை வாசிக்கலாம். இப்படி செய்து வருகையில் நான் ஆண்டவருடைய நாமத்திற்கு விரோதமாக, தேவ சபைக்கு விரோதமாக நான் காரியங்களை நடப்பிட்டிருந்த இந்த செய்து வருகையில் நான் பிரதான ஆசாரியர்களிடத்தில் அதிகாரமும் உத்தரவும் பெற்று தமஸ்குவுக்கு நான் போகும்போது மத்தியான வேளையிலே ராஜாவே, நான் வழியிலே சூரியனுடைய பிரகாசத்திலும் அதிகமான ஒளி வானத்திலிருந்து என்னையும் என்னோட கூட பிரயாணம் பண்ணினவர்களையும் சுற்றி பிரகாசிக்க கண்டேன். நாங்கள் எல்லாரும் தரையிலே விழுந்தபோது சவுலே, நீ ஏன் என்னை துன்பப்படுத்துகிறாய்? முள்ளில் உதைக்கிறது உனக்கு கடினம் என்று எபிரேய பாஷையிலே என்னுடனே சொல்லுகிற ஒரு சத்தத்தை நான் கேட்டேன். அப்பொழுது நான் ஆண்டவரே நீர் யார் என்றேன். அதற்கு அவர் நீ துன்பப்படுத்துகிற இயேசு நான் என்றார். 16ஆம் வசனம். இப்பொழுது நீ எழுந்து காலூன்றி நில். நீ கண்டவைகளையும் நான் உனக்கு தரிசனமாகி காண்பிக்க போகிறவைகளையும் குறித்து உன் ஊழியக்காரனாகவும் சாட்சியாகவும் ஏற்படுத்தியிருக்கிறதற்காக உனக்கு நான் தரிசனமானேன். ஹல்லேலூயா. ஆண்டவரை அவன் அறியாதவனாக, இயேசுவை அறிவிக்கிறவர்களை எதிர்த்து துன்பப்படுத்தக்கூடிய அந்த சவுலை ஒரு நாளிலே ஆண்டவர் அங்க சந்திக்கிறார். அவன் சொல்லுகிறான், நான் அந்த தரிசனத்தை நான் பெற்றுக்கொள்கிறேன். ஆண்டவர் அங்க சொல்றாரு. அந்த 16ஆம் வசனத்தை நீங்க திரும்ப நான் வாசிக்கிறேன் பாருங்க. அந்த வசனத்தை பாருங்க. இப்பொழுது நீ எழுந்து காலூன்றி நில். நீ கண்டவைகளையும் நான் உனக்கு தரிசனமாக காண்பிக்க போகிறவைகளையும் குறித்து உன்னை ஊழியக்காரனாகவும் சாட்சியாகவும் ஏற்படுத்துகிறதற்கு உனக்கு தரிசனமானேன். ஹல்லேலூயா. இங்கே ஆண்டவர் அந்த சவுலை சந்திப்பதற்கு, அந்த தரிசனத்தை கொடுப்பதற்கு அங்க ஒரு நோக்கம் இருந்துச்சு. என்ன நோக்கம் இருந்துச்சு? ஆண்டவர் சொல்றாரு, நீ என்ன எதிர்த்து என்னுடைய காரியங்களை நீ எதிர்க்கிறவனாக இருந்த, ஆனா நானோ உன்னை என்னுடைய சாட்சியாக நான் மாற்ற விரும்புகிறேன், என்னுடைய ஊழியக்காரனாக நான் மாற்ற விரும்புகிறேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். இதை ஞாபகத்தில் கொண்டு வந்து, இது நினைவில் கொண்டு வந்துதான் அன்னைக்கு அகிரிப்பா ராஜாவுக்கு முன்பதாக நிற்கிற அங்க அந்த பவுல் சொல்லுகிற என்ன சொல்றாரு பாருங்க. 19ஆம் வசனத்தை வாசிங்க. ஆகையால் அகிரிப்பா ராஜாவே, நான் அந்த பரம தரிசனத்திற்கு கீழ்ப்படியாதவனாக நான் இருக்கவில்லை. ஹல்லேலூயா. இங்கே ராஜா, அந்த அகிரிப்பா ராஜாவுக்கு முன்பதாக ஒரு சிறை கைதியாக நிற்கக்கூடிய அந்த பவுல் அப்போஸ்தலன் எந்த நாளிலே ஆண்டவர் இயேசு அவனை சந்தித்தாரோ அந்த காரியத்தை அவன் நினைவிலே கொண்டு அவன் அங்க சொல்லுகிறான். என்ன, நான் அந்த நாட்களிலே நான் இந்த இயேசுவையும் இயேசுவனுடைய சீஷர்களையும் எதிர்த்து அவர்களை சிறையில அடைப்பதற்கும் அவர்களை தேவ சபையை நான் துன்புறுத்துகிறவனாக இருந்தேன். ஆனால் அப்படி இருந்த என்ன இந்த ஆண்டவராகிய இயேசு அவருடைய கிருபையினால, அவருடைய தயவினால எனக்கு அவர் தரிசனமானது மாத்திரமல்ல, அழிக்க
தேவ சபையை அழிக்க முற்பட்ட என்ன அவரை அறிவிக்கிறவனாக அவர் மாற்றிவிட்டார். ஹல்லேலூயா. கரங்களை தட்டி ஆண்டவரை மையப்படுத்துவோமா? நீங்களும் நானும் ஆண்டவரை அறிவிப்பதற்கோ அவருக்கு சாட்சியாக இருப்பதற்கோ எந்த தகுதியும் இல்லாத போதும் அவருடைய தரிசனம், இங்க பவுல் அப்போஸ்தலன் சொல்றது போல, அந்த பரம தரிசனம் உங்களை என்ன செய்திருக்கிறது? அவருடைய சீஷனாக மாற்றுறது மாத்திரமல்ல, நம்மை அவரை அறிவிக்கிற சாட்சிகளாக அது மாற்றுகிறது. ஹல்லேலூயா. இதை நினைவில் நான் கொள்ளும் போது எனக்கு ஒரு காரியம் எனக்கு ஞாபகம் வருகிறது. என்னுடைய மூதாதையர்கள், அதாவது என்னுடைய பல ஒரு 5-6 தலைமுறைக்கு முன்பு பார்த்தீங்கன்னா, இதே தமிழ்நாட்டில் இன்னும் கொஞ்சம் கீழே நீங்க இந்த தேனி பெரியகுளம்லாம் தாண்டி அந்த சைடு போனீங்கன்னா அங்க அனுமந்தப்பட்டி என்று சொல்லுகிற ஒரு ஊர் உண்டு. அந்த அனுமந்தப்பட்டிங்கிற அந்த ஊர்ல தான் என்னுடைய தாத்தாவனுடைய தாத்தா என்று நினைக்கிறேன் மூதாதையர்கள் இருந்தாங்க. அந்த ஊர்ல நடந்த ஒரு சம்பவத்தை நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். என்ன அப்படின்னு சொன்னீங்கன்னா, அந்த நாட்களில அந்த ஊருக்கு கிறிஸ்தவ மிஷனரி அங்க வந்திருக்கிறார். அங்க வந்து இயேசுவை அறிவிப்பதற்கு இன்றைக்கும் நீங்கள் அங்க போனீங்கன்னா அந்த பெரியகுளம், அந்த அதுக்கப்புறம் இருக்கக்கூடிய ஊர்கள் எல்லாம், கம்பம் வரைக்கும், தேனி, கம்பம், தேக்கடி அந்த பகுதிகளுக்கு போனீங்கன்னா இன்னைக்கும் ஒரு கடினமான பகுதிகள் தான். எங்களுடைய மூதாதையர்கள் நடந்த சம்பவத்தை நான் சொல்லுகிறேன். அந்த அனுமந்தப்பட்டிங்கிற அந்த ஊரில் நடந்த சம்பவத்தை சொல்றேன். அன்னைக்கு மிஷனரி அங்க வந்து ஆண்டவர் அறிவிக்கும் போது, என்னுடைய தாத்தாவனுடைய தாத்தா அங்க பயங்கரமான அங்க வைராக்கியமான இந்துக்கள் என்ன செய்திருக்கிறாங்கன்னா, அந்த மிஷனரி இங்க இயேசுவை அறிவிக்க கூடாதுன்னு சொல்லி அவர் மேல சுடுதண்ணிய, பெரிய ஒரு இதுல தேக்ஷால சுடுதண்ணிய அங்க சுட வச்சு அந்த மிஷனரி பாதையில் நடந்து வரும்போது அவர் மேல எடுத்து ஊத்தி இருக்கிறாங்க. அந்த ஊர்ல நடந்த சம்பவம். ஆனால் அது அநேக முறைகள் யோசிப்பது உண்டு. ஒரு 6 தலைமுறைக்கு முன்பு அந்த ஒரு மிஷனரியை அப்படியாக என்னுடைய மூதாதையர்கள் செய்தாங்க. இன்னைக்கு அப்போஸ்தலனாகிய இந்த பவுல் சொல்றது மாதிரி நான் அதை எதிர்க்கவும் இந்த காரியங்களை செய்வதற்கு தான் நான் முற்பட்டேன். ஆனால் அந்த தலைமுறையில வந்த என்னையும் கூட அந்த ஆண்டவர் ரட்சித்தது மாத்திரமல்ல, அவருக்கு சாட்சியாக அவர் அறிவிக்கிறவனாக ஆண்டவர் மாற்றி இருக்கிறார். ஹல்லேலூயா. உங்களை என்னையும் நம்மளுடைய பின்னணியான காரியங்களை யோசிச்சு பார்ப்போம்னு சொன்னா, அவர் அறியாத நம்ம குடும்பத்திலையும் அறியாத ஒரு இடத்துல நம்ம வந்திருக்கலாம். ஆனால் அவருடைய தரிசனம் உங்களுக்கும் எனக்கும் நம்முடைய வாழ்க்கையில வந்திருக்குதுன்னு சொன்னா, நம்ம நிச்சயமாகவே அவருடைய சாட்சியாக நம்மை மாற்றக்கூடியது அவருடைய தரிசனமாக இருக்கிறது. ஹல்லேலூயா. அதனாலதான் பவுல் அப்போஸ்தலன் சொல்றார், என்னது, நான் அவரை எதிர்க்கிறவனாக இருந்தேன், அவருடைய காரியங்களை முடிக்கிறதற்கு நான் முற்பட்டு அப்படிதான் நான் முன்னேறி நான் சென்றேன். ஆனால் அந்த தரிசனமான அந்த ஆண்டவர் என்னை சாட்சியாக, என்னை அவருடைய ஊழியக்காரனாக அவர் மாற்றி இருக்கிறாரே. ஹல்லேலூயா. நான் சொல்லும் போது இன்னொரு சம்பவம் எனக்கு ஞாபகம் வருகிறது. அது நான் சொல்ல நான் விரும்புகிறேன். நாங்கள் வட இந்தியாவில் நம்மளுடைய அருமையான ஜேசுதாஸ் சொன்ன பிரகாரமாக நம்மளுடைய சுவிசேஷ ஊழியத்தை, அதாவது ஆண்டவருடைய நற்செய்தி அறிவிக்கிற அந்த பணியை நாம் பீகார், ஜார்க்கண்ட், உத்தரப்பிரதேசம், மத்திய பிரதேசம், மகாராஷ்டிரா, நேபாள் போன்ற இந்த பகுதியெல்லாம் நாம் அறிவித்து வருகிறோம். எங்கே ஆண்டவரை அறியாத ஒரு இடங்கள், நம்ம அருமையான அண்ணன் அகஸ்ட் ஜெபகுமார் அவர்களை கர்த்தர் நாட்களில் ஒரு தனி மனிதனாக பீகாருக்கு அவர் அழைத்து சென்ற அந்த நாட்களில இன்றைக்குமே ஒரு பின்தங்கிய ஒரு இடங்கள் தான். இன்றைக்கும் பல இடங்களிலே ஆண்டவரை இன்னும் அறியாத ஜனங்கள் உண்டு. ஆனால் அந்த நாட்களில இயேசு என்றாலே என்னன்னு தெரியாத அந்த நாட்களில் ஆண்டவர் அவர்களை அங்கு அழைத்து சென்றார். அங்க ஒரு அண்ணன் இந்த சம்பவத்தை ஏற்கனவே சொல்லி இருக்கிறாங்க. ஆனால் நான் திரும்ப அந்த காரியத்தை நான் சொல்ல விரும்புகிறேன். நாங்கள் இருக்கிற அந்த பகுதியில, அங்க இருக்கிற அந்த மாவட்டம், எங்களுடைய தலைமுகம் பீகார்ல இருக்கிற அந்த மாவட்டத்துக்கு பேர் ரோத்தாஸ். இந்த ரோத்தாஸ் என்கிற அந்த மாவட்டம் வந்துட்டு அந்த ஹரிச்சந்திரன் என்கிற அந்த மன்னனை நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க இல்லையா? பொய்யே சொல்லாத மன்னன் அப்படின்னு சொல்லுவாருங்க. அவருடைய மகன் ரோஹித் சவா என்கிற அவருடைய பெயர்ல தான் அந்த ரோத்தாஸ் என்கிற அந்த மாவட்டம் இருக்கிறது. அது அங்கே ஒரு மலைப்பகுதி உண்டு. ரோத்தாஸ் என்கிற அந்த ஒரு மலைப்பகுதி உண்டு. அதுல பல ஆண்டுகளாக அங்க மேல நக்சல் பாரிகள் அங்க இருந்து வந்த காலங்கள். அப்படிப்பட்ட நக்சல் பாறைகள் இருந்த அப்படிப்பட்ட ஒரு மலைப்பகுதிகள், ஆதிவாசிகள் இருக்கக்கூடிய ஒரு மலைப்பகுதிகள். எந்த அளவுக்குன்னு சொன்னா, அங்க இருக்கக்கூடிய அது அங்க 3 விதமான அங்க இனக்கூட்டம் அங்க உண்டு. அங்க உராவன் என்று சொல்லக்கூடிய அந்த மொழி பேசுகிறவர்கள் அங்க உண்டு. கர்வார் என்று சொல்லக்கூடிய ஒரு இனம் உண்டு. அப்புறம் சேரோ என்று அவர்கள் சொல்வார்கள். அப்படிப்பட்ட 3 விதமான இனங்கள் அங்க இருக்கிறாங்க. இதுல இந்த கர்வார் என்று சொல்லக்கூடிய அந்த இன மக்கள் மத்தியில் எப்படி இருக்கும்னு சொன்னீங்கன்னா, இந்த நம்ம எப்படி இந்த நாட்களிலே தமிழகத்துல இந்த பொங்கல் கொண்டாடுறோம் அப்படி நடக்குது இல்லையா? இந்த இப்படிப்பட்ட இது வந்து ஒரு ஹார்வெஸ்ட் ஃபெஸ்டிவல். அங்க வட இந்தியாவிலையும் அந்த ஹார்வெஸ்ட் நடக்கக்கூடிய அந்த நாட்கள்ல திடீர்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அங்க இருக்கக்கூடிய சிலருடைய கழுத்து பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் அப்படியே திரும்பி அந்த கழுத்து திரும்ப அது வந்து நேராக ஆகவே ஆகாது. எப்போ வரைக்கும்னு சொன்னா,
அவங்க இன்னொரு மற்ற இனத்தை சேர்ந்த யாரையாவதுடைய தலையை அவங்க வெட்டி அதை அந்த நிலத்துல புதைக்காத வரைக்கும், அவங்களுக்கு அந்த பலி, அந்த ஒரு நரபலி கொடுக்காத வரைக்கும் அந்த கழுத்து திரும்பவே திரும்பாது. அது மாத்திரமல்ல, அவர்களுக்கு நல்ல விளைச்சல் வரணும்னு சொன்னா அந்த நரபலியை கொடுக்கணும், ஒரு கழுத்தை வெட்டி அந்த பூமியில புதைக்கணும்னு சொல்லி அப்படிப்பட்ட ஒரு மூட நம்பிக்கையில இருந்தவர்கள், இயேசுவை தெரியாதவர்கள், எந்த விதமான அடிப்படை வசதியும் கிடையாது. அந்த நாட்களில் மிகவும் ஒரு கடினமான பகுதிகளில நம் அருமையான அண்ணன் அவர்கள் அங்க மலையில ஏறி அந்த பகுதிகளுக்கு போய் சுவிசேஷத்தை அங்க அறிவிச்சு செய்ததுனால 2 விதமான ஒரு பெரிய காரியங்கள் நடந்தது. என்ன அப்படின்னு சொன்னீங்கன்னா, ஒன்று, அந்த நற்செய்தி அந்த கருவார் இன மக்கள் மத்தியில போனதுனால அங்க அந்த தலைகள் திரும்புகிற காரியமோ நரபலி கொடுக்கிற காரியமோ முற்றிலுமா அது நின்று இன்னைக்கு ஆண்டவர் ஆராதிக்கிற ஜனங்களுக்கு கர்த்தர் ஏற்படுத்தி இருக்கிறார். அது மாத்திரமல்ல, அந்த நக்சல் பாரிகளோட மத்தியில ஒரு பெரிய மாற்றம் அங்க ஏற்பட்டதுனால ஒரு முறை அல்ல பல முறை அண்ணனை தாக்கணும்னு செய்து நினைத்தவர்கள் அங்க கமாண்டராக இருந்த ஒரு மனுஷன். இந்த சாட்சி அண்ணனுடைய செய்திகள் நீங்க கேட்டிருப்பீங்க. ஆனால் ஒரே ஒரு காரியத்தை மாத்த நான் சொல்ல விரும்புகிறேன். எந்த மனுஷன் அங்க ஒரு கமாண்டராக இருந்து அண்ணனை கொலை செய்யணும், இந்த காரியங்கள் நடக்கக்கூடாதுன்னு நினைச்ச அந்த நபரை கர்த்தர் அண்ணன் மூலமாக சுவிசேஷம் சந்திச்சதுனால அவரை கர்த்தர் ஒரு ஊழியனாக மாற்றினது மாத்திரமல்ல, அந்த நற்செய்தி அங்க போவதற்கு ஒரு வாய்க்காலாக கர்த்தர் அதை மாற்றினாரு. ஹல்லேலூயா. அப்ப இங்க எப்படி அப்போஸ்தலனாகிய பவுல் தன் வாழ்க்கையில சொல்லுகிறாரே, அதே போல நான் இந்த இயேசுவை எதிர்க்கிறவனாக, ஆண்டவருடைய நற்செய்திக்கு விரோதமாக வேலை செய்கிறவனாக, தேவ சபையை நான் துன்புறுத்துகிறவனாக இருந்தேன். ஆனால் அவருடைய தரிசனமோ என்னை சாட்சியாக அதை மாற்றிடுச்சு. ஹல்லேலூயா. நீங்களும் நானும் ஆண்டவரை சந்திச்சிருக்கிறோம், கர்த்தர் நம்மளை சந்திச்சிருக்கிறாருன்னு சொன்னா நம்ம நிச்சயமாகவே அவருடைய சாட்சிகளாக, அவருடைய ஊழியர்களாக அதை மாற்றி ஆகவே வேண்டும். அப்படின்னு சொல்லுகிறவங்க நான் அவருடைய சாட்சியாக இருக்கிறேன்னு விரும்புறேன், இருக்கிறேன்னு சொல்றவங்க மாத்திரம் ஹல்லேலூயா சொல்லுவோமா? இன்னொரு சம்பவத்தை நான் சொல்லிட்டு நான் அடுத்த 2வது நபருக்கு நான் கொண்டு போக நான் விரும்புகிறேன். நான் சொன்னேன், நான் திருச்சியை நான் சேர்ந்தவன் என்று நான் சொன்னேன். நான் என்னுடைய இந்த ரட்சிப்பினுடைய செய்தியினுடைய சாட்சியில ஒரு பகுதியை நான் உங்க மத்தியில் நான் சொல்ல விரும்புகிறேன். நான் இந்த திருச்சியில இங்க இருக்கக்கூடிய ஒரு ஸ்கூல்ல தான், ஒரு நல்ல ஒரு இங்கிலீஷ் மீடியம் ஸ்கூல்ல நான் படிச்சுட்டு இருந்தேன். அங்க படித்து கொண்டு இருக்கும்போது நான் அந்த சம்பவத்தை பின்பு நான் சொல்லுகிறேன். நான் 11வது வகுப்பு படிக்கும் போது ஆண்டவருடைய பெரிதான கிருபையினால நான் ரட்சிக்கப்படுவதற்கு ஆண்டவர் கிருபை செய்தார். நான் அந்த ரட்சிக்கப்பட்ட அந்த நாட்களில, அதுக்கு முன்னாடி நான் வேதத்தை நான் வாசிச்சது கிடையாது. ஆண்டவரை என் குடும்பத்தில் சொன்ன மாதிரி ஒரு கத்தோலிக்கர்களும் இந்துக்களும் இருந்த அப்படிப்பட்ட ஒரு மிக்சர் ஒரு ஃபேமிலியில நான் வளர்க்கப்பட்டிருந்தேன். ஒரு நாள் வேதத்தை நான் வாசிச்சது கிடையாது. முதல் முறையாக, நிறைய பேருக்கு தெரியும், இப்போ அந்த கடை இருக்குதான்னு கூட எனக்கு தெரியல, ஜங்ஷன் பக்கத்தில் அன்னைக்கு அந்த நாட்களில் கிருபான்னு நினைக்கிறேன் ஒரு பைபிள் ஸ்டோர் ஒன்று அந்த நாட்களில் உண்டு. அப்போ நாங்கள் போய் அங்கே தான் முதல் முறையாக வேத புத்தகத்தை வாசித்து நான் வாங்கி கொண்டு வந்து நான் வாசிக்க ஆரம்பித்தேன். ஃபர்ஸ்ட் டைம் அப்போ தான் 11th ஸ்டாண்டர்ட் படிச்சுட்டு இருக்கிறேன், 11வது வகுப்பு நான் படிக்கிறேன். கொண்டு வந்து வாசிக்க ஆரம்பித்தேன். அன்னைக்கு இரவு மாலை நேரத்தில் வீட்டுக்கு போய் வாசிக்கிறேன். என்னால் வேத புத்தகத்தை கீழே வைக்கவே முடியல. ஐ couldn't keep the Bible down. நிறைய புத்தகங்களை வாசிக்கிற பழக்கம் எனக்கு இன்னைக்கு உண்டு. வேதத்தினால கீழே வைக்கவே முடியல, தொடர்ந்து வாசிச்சிட்டே இருக்கிறேன். அடுத்த நாள் காலைல எழும்புன உடனே பைபிள் எடுத்துட்டு நான் ஸ்கூலுக்கு கொண்டு வந்துட்டேன். ஸ்கூல் பேக்ல வச்சு நான் கொண்டு வந்துட்டேன். பிரேக் இருக்கிற நேரத்தில் பைபிளை வாசிக்கிறேன். கிளாஸ்ல டீச்சர் வராத கிளாஸ்ல வாசிக்கிறேன். தொடர்ந்து வாசிட்டே இருக்கிறேன். அன்னைக்கு மதியானம் உணவு சாப்பிடல. அன்னைக்கு டே 1, 2வது நாள், 3வது நாள் தொடர்ந்து வாசிக்கிறேன். வேத புத்தகத்தை ஆதி ஆமத்திலிருந்து வெளிப்படுத்தின விசேஷம் வரைக்கும் வாசிக்கிறதுக்கு அன்னைக்கு எனக்கு 1 வருஷமோ இல்ல 6 மாசமோ இல்ல 3 மாசமோ, இன்னும் சொல்ல போனா 1 மாசம் கூட எனக்கு பிடிக்கல. 3 வாரங்கள் தான் ஆதி ஆமத்தில் வெளிப்படுத்தின விசேஷம் வரைக்கும் வாசிச்சு முடிச்சிட்டேன். வேத புத்தகத்தினால கீழே வைக்கவே முடியல. அதை வாசிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் அதே நாட்கள்ல அதே நேரத்துல பாத்தீங்கன்னா நாங்க ஒரு 3 என்னோட கூட சேர்ந்த இன்னும் 2 நண்பர்கள், நாங்க 3 பேர் தான் அங்க நான் படிச்சுட்டு இருந்தோம். என்னோட கூட படிக்கிற ஒரு மாணவன் உடைய ஜெபம் தான் என்னை கர்த்தருக்குள்ள கொண்டு வருவதற்கு ஆண்டவர் பயன்படுத்தினார். எப்படின்னு சொன்னீங்கன்னா, அவன் எனக்காக 5 ஆண்டுகள் என்னோட ரட்சிப்பிற்காக அவன் ஜெபித்து வந்தான். 5 ஆண்டுகளோட ரட்சிப்பிற்காக ஜெபித்து வந்தான். நான் அந்த 11th ஸ்டாண்டர்ட் நான் படிக்கிறதுக்கு முன்னாடி அந்த 10th அந்த சம்பவத்தை பின்னாடி நான் சொல்லுகிறேன். அந்த எல்ஐசி பில்டிங்க்கு முன்னாடி, திருச்சியில் இருக்கிற அந்த எல்ஐசி பில்டிங்க்கு முன்னாடி நடந்த சம்பவம் ஒரு பயங்கரமான ஒரு விபத்து. அதுல இருந்து கர்த்தர் என்னை காத்து கொண்டார். வேதத்தை அந்த 3 வாரங்கள்ல வாசிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் நான் போய் என்னை ரட்சிப்புகள் நடத்தின அந்த என்னுடைய நண்பர்கிட்ட சொல்றேன், இந்த இயேசுவை நம்மோடு கூட படிக்கிறவர்களுக்கு ஆண்டவர் நம்ம சொல்லி ஆக வேண்டும். இந்த திருச்சி பட்டணத்திற்கும் இந்த தேசத்திற்கு ஆண்டவர் சொல்லணும்.
உடனே நாங்கள் ஒரு காரியத்தை செய்ய ஆரம்பித்தோம். என்ன செய்ய ஆரம்பித்தோம்னு சொன்னால், நாங்கள் 3 பேருமா சேர்ந்து எங்களுடைய இந்த 3வது அந்த நண்பன், இந்த கல்லுக்குழியை சேர்ந்தவர்கள், இப்போ இந்த நாட்கள் அவங்க இல்லை, இங்கே இல்லை. அவங்க அப்பா அம்மா பிஎஸ்என்எல்ல வேலை செய்ததுனால கல்லுக்குழியில் அந்த பிஎஸ்என்எல் குவார்ட்டர்ஸில் அவங்க இருந்து வந்தாங்க. டெய்லி தினந்தோறும் பார்த்தீங்கன்னா ஸ்கூல் முடிஞ்ச உடனே சைக்கிளில் எங்கள் யூனிஃபார்மோட வீட்டுக்கு நாங்கள் போக மாட்டோம். நேராக அந்த கல்லுக்குழிக்கு போயிட்டு 3 பேரும் முழங்காலில் இருந்து 1 மணி நேரம் 3 பேரும் அழுவோம். பயங்கரமா தாரையாக கண்ணீர் எங்க 3 பேருக்கும் எங்களுக்கு கொட்டிக்கிட்டே இருக்கும். எங்களோட ஜெபம்லாம் ஒன்னா தான் இருந்துச்சு. என்ன எங்களோட ஜெபம் பார்த்தீங்கன்னா, ஆண்டவரே, எங்களோடு கூட படிக்கிறவர்கள், நாங்கள் இருக்கிற இந்த ஸ்கூல்ல இருக்கக்கூடிய அநேகருக்கு உம்மை சொல்லுவதற்கு எங்களை சாட்சியாக நீர் பயன்படுத்துவீராக. அது மாத்திரமல்ல ஆண்டவரே, இந்த தேசம் ஆண்டவரே உம்மை அறிவதற்கு எங்களை பயன்படுத்தணும்னு சொல்லி நாங்கள் ஜெபிக்க ஆரம்பிச்சோம். ஹல்லேலூயா. தினந்தோறும் நாங்க 3 பேர் சேர்ந்து பார்த்தீங்கன்னா முழங்கால இருந்து அழுது ஜெபிச்சு வந்தோம். அந்த 2 வருடம் நல்லா ஞாபகம் இருக்கு. எங்களுடைய கிளாஸ்ல 54 பேர் நாங்க படிச்சுட்டு இருந்தோம். 54 ஸ்டூடெண்ட்ஸ் நாங்க இருந்தோம். அந்த 2 வருஷத்துல மீதி இருக்கிற 51 பேருக்கும் ஆண்டவரை பத்தி சொல்வதற்கு ஆண்டவர் கிருபை செய்தார். அது மாத்திரமல்ல, ஒரு ஆண்டவர், நாங்க 3 பேர் ஜெபிச்சுட்டு இருக்கும் போது, ஒரு நாள் நாங்க முழங்கால ஜெபிக்கும் போது ஆண்டவர் ஒன்று சொல்றாரு. என்ன சொல்றாருன்னா, அடுத்த நாள் நீங்க போய் ஸ்கூல்ல அறையை கேட்டு ஜெபத்தை மதியான வேலையில ஆரம்பிங்கன்னு ஆண்டவர் சொல்றார். எங்களுக்கு உடனே ஆண்டவர் அந்த நாட்களை சொன்னா அது உடனே செய்திடணும். நெக்ஸ்ட் டே காலையில 3 பேரும் போயாச்சு. எங்களுடைய அது வந்து எங்களுடைய ஃபாதர் கரஸ்பாண்டன்ட் ஒரு ஃபாதர் இருந்தார். அவர்கிட்ட போய் கேட்குறோம். என்ன சொல்றேன்னா, சார், வி வாண்ட் அ ரூம் டு கண்டக்ட் ப்ரேயர் என்று சொல்லி. உடனே எந்த கேள்வியுமே கேட்கல, எச்எம் கூப்பிட்டு, ஒரு ரூம் காலியாக தானே இருக்கு, இந்த ஸ்டூடெண்ட்ஸுக்கு கொடுத்துருங்கன்னு சொல்லி கீ எங்கள்ட்ட கொடுத்துட்டார். ஆண்டவர் சொன்னாரு, ஒரு அறையை கேட்டு ஜெபத்தை நடத்துங்கனாரு. அதே போல எங்களுக்கு கிடைச்சிட்டு, என்ன டைம் சரி, லஞ்ச் பிரேக் எங்களுக்கு 40 நிமிஷம் லஞ்ச் பிரேக் உண்டு. 45 நிமிஷம் லஞ்ச் பிரேக் இருந்துச்சு. சரி, அந்த டைமை நம்ம யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நாங்கள் யோசித்தோம். ஆனால் ஒரு பெரிய சேலஞ்ச், ஒரு பெரிய சவால் என்னன்னா, நான் தான். ஏன் அப்படின்னு சொன்னீங்கன்னா, நான் அந்த ஸ்கூலில் பல ஆண்டு நான் படித்தேன். அந்த ஸ்கூலில் இருக்கிற அத்தனை பேருக்குமே தெரியும், எல்லாரும் சாப்பிட்டுட்டு போயிடுவாங்க. ஆனால் கடைசி ஆளாக நான் சாப்பிட்ற ஆள் நான் ஒருத்தனாக தான் இருப்பேன். அந்த ஸ்கூலில் இருக்கிற அத்தனை பேருக்குமே தெரியும், மரியோஷ் வந்துட்டு 45 நிமிஷம் பிரேக்குன்னா 50 நிமிஷம் சாப்பிடுவோம். அந்த மாதிரி அவ்வளவு நேரம் உட்காந்து என்னால் ரொம்ப ஐ வாஸ் வெரி வெரி ஸ்லோ ஈட்டர். ஸ்கூலில் இருக்கிற எல்லாரும் போயிடுவாங்க, அவ்வளோ எல்லாருக்கும் தெரியும் கடைசியாக சாப்பிடுவான்னு சொல்லி. எனக்கு பயங்கர ஒரு யோசனை, ஆண்டவரே, நீங்கள் மதிய நேரத்தில் ப்ரேயர் நடத்துறதுக்கு நீங்கள் சொன்னீங்க, அறையெல்லாம் கொடுத்துட்டீங்க, ஆனால் நான் இவ்வளோ லேட்டாக நான் சாப்பிட்ற ஆளாச்சேன்னு சொல்லி அன்னைக்கு எனக்கு ஒரு பயங்கர ஆச்சரியம். என்ன ஆச்சரியம்னு சொன்னீங்கன்னா, நான் ஒரு 5-7 நிமிஷத்தில் சாப்பிட்டு முடிச்சிட்டேன். எனக்கே ஆச்சரியம். என்னன்னா, இத்தனை நாள் இருந்த ஒரு ஹேபிட்டை அன்னைக்கு ஆண்டவர் ஒரே நாள்ல எனக்கு மாற்றி போட்டார். 5-7 மினிட்ஸ்ல சாப்பிட்டாச்சு. உடனே போய் 3 பேரும், சரி நம்ம இங்கே அந்த அறை கிடைச்சாச்சு, நமக்கு நல்ல ஒரு ரூம் ஆண்டவர் கொடுத்துட்டாரு, வேகமாக போய் நம்ம ப்ரேயரை ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி போனால், எங்கள் 3 பேருக்கும் ஒரு பயங்கர பயம். என்ன பயம்னா, வருகிற யாரையுமே பார்த்து எங்களுக்கு ஆராதனை நடத்துறதற்கோ செய்தி கொடுக்கறதற்கோ தைரியம் கிடையாது. பயங்கர பயம். நாங்கள் 3 பேர் சேர்ந்து ஒரே ஒரு காரியம் செய்தோம். என்ன செய்தோம்னா, திரும்பி நின்று ரூம் கிடைச்சாச்சு, ஓப்பன் பண்ணியாச்சு, உள்ளே போயாச்சு. அந்த வால் சுவரை பார்த்து 3 பேர் முழங்கால போட்டு நாங்கள் பாட்டு ஆராதிக்க ஆரம்பித்தோம், ஜெபிக்க ஆரம்பித்தோம். ஒரே வாரம் தான் என்ன நடந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் யாரையுமே அழைக்கல. கர்த்தர் சொன்னார், நீங்கள் அந்த அறையை பெற்றுக்கொண்டு அங்கே ஜெபத்தை நடத்துங்கன்னாரு. வந்த ஆளை பார்க்க பயம். சுவரை பார்த்துட்டு முழங்கால போட்டு நாங்க பாட்டுக்கு துதிக்க ஆரம்பிச்சோம், ஜெபிக்க ஆரம்பிச்சோம். ஒரே வாரத்துல அந்த ரூம் முழுக்க பாத்தீங்கன்னா மாணவர்களும் ஆசிரியர்களால் ஆண்டவர் நிரப்பிட்டார். அது நிரப்பினது மாத்திரமல்ல, அந்த 2 வருஷத்திற்குள்ள பார்த்தீங்கன்னா எங்களோட படிக்கிறவர்களும் எங்களுக்கு சொல்லி கொடுக்கிற ஆசிரியர்களும் ஆண்டவர் அறிந்து கொள்வதற்கு கர்த்தர் கிருபை செய்தார். எனக்கே நிறைய சாட்சிகள் தெரியாது. ஒரு முறை நான் சுப்பிரமணியபுரத்துல ஒரு லெந்து நாட்கள் கன்வென்ஷன் நான் பேச வந்திருக்கும் போது, அந்த ஒரு போஸ்டரை பார்த்து அது கடைசி நாள் ஒருத்தர் வந்தார். யாருன்னு பார்த்தா, எனக்கு சொல்லிக் கொடுத்த என்னுடைய ஆசிரியர், அவர் என்னுடைய பிசிக்ஸ் டீச்சர். அவர் பார்த்துட்டு அவர் கண்கள்லாம் கண்ணீராக இருந்துச்சு. அப்போ சொன்னார், மரியோ சொன்ன, இதுக்கு தான் நான் பார்க்க நான் வந்தேன். நீங்கள் நடத்தின அந்த ப்ரேயரில் நீங்கள் உங்களுக்கு தெரியாமல் இருக்கலாம், நாங்கள் 5 ஆசிரியர்கள் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு இன்னைக்கு நாங்கள் பணி செய்கிறது மாத்திரமல்ல, அவருக்கு சாட்சியாக இருக்கிறோம். நான் சொல்லிட்டு போக தான் வந்தேன் அப்படின்னு சொன்னார். 10th ஸ்டாண்டர்டில் ஃபேர்வெல் நான் தான் நடத்தினேன். 10th ஸ்டாண்டர்ட் ஃபேர்வெல் நடத்தும் போது முழுக்க சினிமா பாடல்கள், ஆண்டவர் அறியாத நாட்கள்.
11th ரட்சிக்கப்பட்டு 12th ஃபேர்வெல் முடிக்கும் போது நான் உங்களுக்கு சாட்சியாக நான் சொல்ல விரும்புகிறேன். இதே திருச்சியில அந்த ஸ்கூல்ல அந்த 12th ஃபேர்வெல் முழுக்க ஆராதனையும் ஜெபமும் செய்தியாக ஆண்டவர் அந்த ஃபேர்வெலையே மாற்றி இருந்தார். அப்ப என்ன போல இயேசுவை அறிந்த ஒரு சாதாரணமான 11வது வகுப்பு படிக்கக்கூடிய அவர் அறியாத குடும்பத்திலிருந்து வந்திருக்கிற ஒரு மாணவனை அவருக்கு சாட்சியா பயன்படுத்த முடியும்னா நம்ம எல்லாரையுமே உங்க வந்திருக்கிற அத்தனை பேரையுமே பவுல் அப்போஸ்தலன் சொல்றது போல அந்த சந்தித்தவர், தரிசனத்தை கொடுத்தவர் அவருக்கு சாட்சியாக நிச்சயமாகவே பயன்படுத்த முடியுமே. ஹல்லேலூயா. இங்கே பவுல் அப்போஸ்தலன் அங்க சொல்றாரு, என்னை அப்படிப்பட்ட இடத்திலிருந்து ஆண்டவர் என்னை சந்தித்ததுனால நான் அவருக்கு சாட்சியாக நான் மாற்றப்பட்டிருக்கிறேன். அவருடைய அந்த செய்தியை, அந்த காரியங்களை அழிக்க முற்பட்ட என்ன அந்த ஆண்டவர் அறிவிக்கிறவனாக மாற்றினேன் என்று சொன்னார். அதே போல இன்னொரு ஒரு மனிதன் தன்னுடைய அந்த தரிசனத்தை குறித்து அவர் பேசுகிறார். அந்த தரிசனத்தை நீங்க பழைய ஏற்பாட்டில் ஆபகுக் என்கிற புத்தகத்தில் வாசிக்க முடியும். அந்த 2வது அந்த நபரை உங்களுக்கு முன்பதாக நான் கொண்டு வர விரும்புகிறேன். கூட திருப்பிக் கொள்ளுங்க. பழைய ஏற்பாட்டில் ஆபகுக் என்கிற தீர்க்கதரிசி அந்த முதல் வசனத்தை வாசித்து விட்டு அந்த பின்னணியை லேசாக நான் சொல்ல விரும்புகிறேன். ஆபகுக் அவருடைய 1வது அதிகாரம் அதனுடைய 1வது வசனத்தை வாசிக்கலாம். ஆபகுக் என்னும் தீர்க்கதரிசி தரிசனமாய் கண்ட பாரம் 2வது வசனம், கர்த்தாவே நான் எதுவரைக்கும் உம்மை நோக்கி கூப்பிடுவேன் கேளாமல் இருக்கிறீரே கொடுமை நிமித்தம் நான் எதுவரைக்கும் உம்மை நோக்கி கூப்பிடுவேன் நீ ரட்சியாமல் இருக்கிறீரே. இங்கே என்ன பின்னணி என்று சொல்லி நான் சொல்லுகிறேன். அங்கே ஆண்டவரை அறியாத ஒரு மனுஷன் அவருடைய காரியங்களை அழிக்க முற்பட்ட ஒரு மனிதனை அறிவிக்கிறவனாக மாற்றினது தேவனுடைய தரிசனம் என்று சொன்னேன். ஏன்னா ஆண்டவருடைய தரிசனம் ஒரு மனிதனை சும்மா இருக்க விடவே விடாது. அதே போலதான் ஆனால் இங்க ஆபகுக்கோ ஒரு வித்தியாசமான ஒரு மனிதன். இவன் எப்படிப்பட்ட ஒரு மனிதன் அப்படின்னு சொன்னா, கர்த்தர் அவனை ஒரு தீர்க்கதரிசியாக அவர் அழைத்திருந்தார். நீங்கள் பழைய ஏற்பாட்டு புத்தகத்தில் நீங்க பார்த்தீங்கன்னா அநேகர், அதாவது தீர்க்கதரிசிகளாக ஆண்டவரால முன்குறித்து அழைக்கப்பட்டவர்கள், அதுல ஆபகுக் போன்றவர்கள், ஏசாயா போன்றவர்கள் எல்லாம் அன்னைக்கு அந்த ப்ராஃபட் ஸ்கூல் ஆஃப் ப்ராஃபசி என்று சொல்லக்கூடிய அதுல படித்தவர்கள் என்று சொல்லி வேத அறிஞர்கள் சொல்கிறார்கள். ஆனால் இந்த ஆபகுக்கு வந்துட்டு நடக்கிற, அதாவது தேவ ஜனங்கள் மத்தியில தேவ சபையில நடக்கக்கூடிய சீர்கேடான காரியங்களை அவன் பார்க்கிறான். அதை பார்த்த ஆபகுக்கால சும்மா இருக்க முடியல. அவன் ஆண்டவரை பார்த்து அவன் கதறுகிறான். என்ன கதறுகிறான்? ஆண்டவரே, இப்படி தேவ ஜனம் அழிந்து போகிறது, பாவத்துல தேவ ஜனம் இருக்கிறதே, தேவ சபை இப்படிப்பட்ட சீர்கேட்டில் இருக்கிறதே, நீங்க அதை கேட்காம இருப்பீங்களா? நீங்கள் நியாயம் தீர்க்காமல் இருப்பீர்களா என்று சொல்லி ஆண்டவரை பார்த்து ஆபகுக் இங்கு கதறுகிறார். இந்த நாட்களிலே அப்படிப்பட்ட தீர்க்கதரிசிகள் குறைவு என்பதுதான் உண்மை. என்ன, தேவ ஜனம் எப்படி இருந்தாலும், தேவ சபை எப்படி சீர்கெட்டு போனாலும், ஆண்டவர் என்ன சொல்ல விரும்புகிறார் என்கிற காரியத்தை கேட்கிற தீர்க்கதரிசிகள் அரிதாய் போன காலம் தான் இன்றைக்கு இருக்க காலம். அந்த நாட்களிலே ஆபகுக்கா ஆண்டவரை நன்றி செலுத்துகிறேன். அவன் தேவ சபையினுடைய சீர்கேட்டை பார்த்து சும்மா இல்ல, ஆண்டவருடைய சமூகத்துல அவன் கதறுகிறான். ஆண்டவரே, இப்படிப்பட்ட ஒரு நிலையில நீ நியாயம் தீர்க்க மாட்டீரோ என்று கதறுகிறான். இதை சொல்ல மாத்திரத்துல ஆண்டவர் அவனுக்கு பிரதியுத்தரமாக அவனிடத்துல பேசுகிறார். அவருடைய கர்த்தருடைய பதில் என்னன்னு பார்ப்போம். 5வது வசனத்தை வாசிக்கலாம். நீங்கள் புறஜாதிகளை நோக்கி பார்த்து ஆச்சரியப்பட்டு பிரமியுங்கள் விவரிக்கப்பட்டாலும் நீங்கள் விசுவாசியாத ஒரு கிரியையை உங்கள் நாட்களில் நடப்பிப்பேன். என்ன நடப்பிப்பேன் ஆண்டவர் சொல்றாரு பாருங்க. இதோ 6வது வசனம், நான் கல்தேர் என்னும் கொடிதும் வேகமுமான ஜாதியாரை எழுப்புவேன். அவர்கள் தங்கள் அல்லாத வாசஸ்தலங்களை கட்டிக்கொள்ள தேசத்தின் விசாலங்களில் நடந்து வருவார்கள். அவர்கள் கெடியும் பயங்கரமுமானவர்கள். அவர்களுடைய நியாயமும் அவர்களுடைய மேன்மையும் அவர்களாலேயே உண்டாகும். இங்க என்ன நடக்கிறது? ஆண்டவரே, நீர் தேவ ஜனத்தை நீர் சந்திக்க மாட்டீரோ, நியாயம் தீர்க்க மாட்டீரோ என்று சொல்லி இங்கே ஆபகுக் ஆண்டவருடைய சமூகத்துல கதறாரு. அப்ப ஆண்டவர் சொல்றாரு, நான் சும்மா இருக்க போறதில்ல, நான் ஒரு நியாய தீர்ப்பை, நியாயம் செய்யக்கூடிய ஒரு காரியத்தை நான் தேவ ஜனத்து மத்தியில நான் செய்ய போகிறேன். அது எப்படி செய்ய போறேன் ஆண்டவர் சொல்றாரு பாருங்க.
அவரை அறியாத புறஜாதியாராய் இருக்கக்கூடிய இந்த கல்தேயரை நான் கொண்டு வந்து நான் இந்த தேவ ஜனத்தை நியாயத்திருக்கிற காரியத்தை செய்ய போகிறேன். அந்த சால்டியன்ஸ் என்று சொல்லக்கூடிய இதுதான் அந்த பாபிலோனியர்கள். அந்த நாட்களிலே அசிரியர்களை காட்டிலும் மிகவும் கொடியவர்களாக இந்த பாபிலோனியர்கள் இருக்கிறாங்க. அதுதான் உலக சரித்திரம் சொல்லுகிறது. உலகத்திலேயே பயங்கரமான கொடிய காரியங்களை செய்தவர்கள் இந்த கல்தேயர்கள். இந்த காரியத்தை ஆண்டவர் சொல்றாரு, இதுவரைக்கும் ஆண்டவரே நீங்க ஏதாவது செய்ய மாட்டீங்களா, தேவ சபை இப்படி சீர்கெட்டு போதே அப்படின்னு சொன்ன அவனுக்கு அந்த தீர்க்கதரிசிக்கு ஆண்டவர் பதில சொல்லிட்டாரு, நான் அந்த கல்தேயர்களை நான் அனுப்ப போகிறேன், நான் தேவ ஜனத்திற்கு மேல என்னுடைய நியாய தீர்ப்பை நான் கொண்டு வர போறேன்னு சொன்ன உடனே ஆபக்குக்குடைய காரியம் மாறிடுச்சு. அடுத்து அவர் என்ன சொல்றாரு பாருங்க, 12வது வசனத்தை வாசிக்கலாம். கர்த்தாவே, கர்த்தாவே, நீர் பூர்வ காலம் முதல் என் தேவனும் என் பரிசுத்தமானவர் அல்லவா, பரிசுத்தமானவரும் அல்லவா, நாங்கள் சாவதில்லை. கர்த்தாவே, கர்த்தாவே, நியாய தீர்ப்பு செய்ய அவனை வைத்தீர். கன்மலையே, தண்டனை செய்ய அவனை நியமித்தீர். சொல்லிட்டு 13ஆம் வசனம், தீமையை பார்க்க மாட்டாத சுத்த கண்ணனே, அநியாயத்தை நோக்கி கொண்டிருக்க மாட்டீரே, பின்னை துரோகிகளை நீர் நோக்கி கொண்டிருக்கிறது என்ன? துன்மார்க்கன் தன்னை பார்க்கிலும் நீதிமானை விழுங்கும் போது மௌனமாய் இருக்கிறது என்ன? நீ மௌனமாய் இருக்கிறது என்ன? ஆண்டவரிடத்துல தேவ ஜனத்தை நியாயம் தீர்க்க மாட்டீரோன்னு கேட்டது யாரு? ஆபக்குக்கு தான். ஆண்டவரும் சொல்றார், நான் நியாய தீர்ப்பை கொண்டு வர போகிறேன், நியாயம் செய்ய போகிறேன், கல்தேயரை கொண்டு வந்து இந்த காரியத்தை செய்ய போறேன்னு சொன்னோன்னே ஆபக்குக்கால தாங்க முடியல. அவன் சொல்றான், ஆண்டவரே இந்த கல்தேயர்கள் வந்தாங்கன்னு சொன்னா எனக்கு தெரியும் அவங்க சும்மா இருக்க மாட்டாங்க, தாங்கள் குடியிராத இடங்களையும் அவர்கள் முற்றிலுமாக அழித்து போடக்கூடிய ஒரு கொடிய ஒரு இடமாயிருச்சு, அவங்களை அனுப்பி நீங்க தேவ ஜனத்தை நீங்க இப்படி செய்ய போறீங்களா? அவனால தாங்க முடியல. உடனே ஆண்டவரோட சமூகத்துல போய் அவன் அழுகிறான். என்ன அழுகிறான்? ஆண்டவரே நீர் தீமையை பார்க்காத சுத்த கண்ணன் ஆயிற்று, ஆண்டவரே நீர் நீதிமான்கள் அவர்களை துன்மார்க்கனை வச்சு நீங்க நியாயம் தீர்ப்பீங்களா அப்படின்னு ஆண்டவரோட சமூகத்தை அழுகிறார். அப்படிதான் ஆபக்குக்கு ஆண்டவரை பத்தி கேட்டார், ஆண்டவரே நீங்க நியாயம் தீர்ப்பு செய்யுங்கன்னு சொன்ன அந்த ஆபக்குக்கால இந்த காரியத்தை பார்த்து சும்மா இருக்க முடியல. ஒருவேளை நீங்க இன்னைக்கு சமீபத்துல அமெரிக்கா தேசத்தில் நடக்கக்கூடிய சம்பவங்களை நீங்க செய்திகளை பார்த்துருப்பீங்க, அப்படித்தானே? அந்த நீங்க நிறைய அது வாட்ஸ்அப்லையும் மற்ற இடங்களும் அது பரவி வருகிறது. அதெல்லாம் பார்க்கும்போது நமக்கே அந்த காரியங்களை அதை ஜீர்ணிக்கவே முடியல. எப்படி அந்த கலிபோர்னியா அந்த மாகாணம், அந்த லாஸ் ஏஞ்சலஸ் அந்த பகுதிகள் எல்லாம் இன்னைக்கு பயங்கரமான அந்த வைல்டு ஃபயர் தீக்கரை ஆகியிருக்கிறத நீங்க பார்த்துருப்பீங்க இல்ல? அது இத்தனையோ இடங்கள், அதாவது எல்லாம் பயங்கரமான ஜொலிக்கக்கூடிய, அதாவது பணம் புரளக்கூடிய ஒரு இடங்கள். ஆனா இன்னைக்கு என்னன்னா கம்ப்ளீட்டா தீக்கிரை ஆயிருக்கிறது. இது ஏன் அப்படின்னு சொல்லி நம்ம ஒரு தீர்க்கமா சொல்லலனாலும் ஆண்டவர் நியாயம் தீர்க்கிறவர் என்பதுல எந்த விதத்திலும் மாற்றம் இல்லவே இல்லை. ஹல்லேலூயா. அவர் நிச்சயமாகவே பொறுமையோடு கூட அவர் கிருபை அளிக்கிற, அவர் தயவோடு இருக்கிற ஒரு தேவன் தான். ஆனால் இங்க ஆபக்குக்கு ஆண்டவர் சொல்றாரு, நான் நிச்சயமாகவே நான் தேவ ஜனத்தை நியாயம் தீர்க்கிறேன் இப்படின்னு சொன்ன உடனே இந்த ஆபக்குக்கு கால பொறுக்க முடியல. அவன் அடுத்த ஒரு காரியத்தை செய்கிறான். என்ன செய்கிறான் பாருங்க, 2வது அதிகாரத்துடைய 1வது வசனத்தை வாசிக்கலாம். நான் என் காவலிலே தரித்து அரணிலே நிலை கொண்டிருந்து அவர் எனக்கு என்ன சொல்லுவார் என்றும் அவர் என்னை கண்டிக்கும் போது நான் என்ன உத்தரவு சொல்லுவேன் என்றும் கவனித்து பார்ப்பேன் என்றேன். அப்பொழுது கர்த்தர் எனக்கு பிரதியுத்தரமாக நீ தரிசனத்தை எழுதி அதை கடந்தோடுகிறவன் வாசிக்கும்படி பலகைகளிலே தீர்க்கமாக வரை குறித்த காலத்துக்கு தரிசனம் இன்னும் வைக்கப்பட்டிருக்கிறது. முடிவிலே அது விளங்கும். அது பொய் சொல்லாது. அது தாமதித்தாலும் அதற்கு காத்திரு. அது நிச்சயமாய் வரும். அது தாமதிப்பதில்லை. ஹல்லேலூயா. இங்கே ஆண்டவர் இங்கே ஆபக்குக்கு என்ன செய்கிறானா, அது நீங்க தமிழ்ல அதை வாசிக்கும் போது எப்படி எனக்கு அது உங்களுக்கு புரியுதுன்னு எனக்கு தெரியல. 1வது வசனத்தை நீங்க பார்த்த, நான் என் காவலிலே தரித்துன்னு சொல்லி தான் தமிழ்ல இருக்கு.
ஆனா நீங்க ஆங்கிலத்துல வாசிச்சீங்கன்னா அங்க எப்படி இருக்குன்னா, ஐ ஸ்டுட் ஆன் த வாட்ச் டவர் என்று சொல்லி இருக்கு. ஆபூக்கு என்ன செய்தார் தெரியுங்களா? எனக்கு ரொம்ப இந்த சம்பவம் எனக்கு ரொம்ப பிடிக்குது. என்னன்னா, அவருடைய நியாய தீர்ப்பு வரப்போகுதுன்னு ஆண்டவர் சொல்லிட்டார். இதனால இதனுடைய விளைவு என்னன்னு சொல்லியும் ஆபூக்கு தெரியும். இதை அறிஞ்ச உடனே ஆபூக்கு உடனே என்ன செய்திருக்காருன்னு பாத்தீங்கன்னா, அந்த நாட்களில அந்த இஸ்ரேல் ஜனங்கள், இங்க யூதா அவர்கள் வாழக்கூடிய அந்த பகுதி, ஏன்னா யூதாவுக்கு அனுப்பப்பட்ட தீர்க்கதரிசி ஆபூக்கு, அவர்கள் இருக்கக்கூடிய இடங்களில எதிரிகள் வந்து விடக்கூடாது என்று சொல்லி, அல்லது அவர்கள் வரும்பொழுது எச்சரிப்பு சத்தம் ஜனங்களுக்கு தொனிக்கப்படணும்னு சொல்லி பெரிய வாட்ச் டவரை அவங்க கட்டியிருப்பாங்க. அதான் தமிழ்ல காவல் என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கு. வாட்ச் டவர் அல்லது வாட்ச் போஸ்ட் என்று சொல்வார்கள். இந்த ஆபூக்கு என்ன செய்கிறாரு, ஆண்டவரிடத்துல இருந்து அந்த செய்தி வந்த உடனே அந்த வாட்ச் டவருக்கு மேல ஏறிட்டார். மேல ஏறி போய் அங்க உட்கார்ந்து இருக்கிறார். அதனாலதான் தமிழ்ல போட்டிருக்கு, நான் காவல்ல தரித்துன்னு போட்டிருக்கு. சும்மா இல்ல, காவலை தரிக்கிறதுனா அது ஒரு சும்மா அப்படி உட்கார்றது இல்லை, நாற்காலியில உட்கார்றது கிடையாது. வாட்ச் டவர்ல மேல ஏறி, இந்த வாட்ச் போஸ்ட்ல மேல ஏறி மேல போய் உட்கார்ந்துருக்கிறார். அதை வாசிக்கவனை யோசிச்சேன், என்னது அன்னைக்கு எப்படி யோனாவை ஆண்டவர் நினைவேக்கு அனுப்புறாரு, போறதுக்கு தாமதம், அதுக்கு ஆயத்தம்லாம் இல்லை. இப்ப ஆண்டவர் அவனை எப்படியோ அங்க அனுப்பிட்டாரு, ஆண்டவருடைய சொன்ன வார்த்தை நிறைவேறிடுச்சு. அப்ப யோனா என்ன செய்கிறாரு, அங்க உட்கார்ந்துட்டு அங்கேயே அவருடைய கழுத்துல கையை வச்சுட்டு இங்க நடக்கும்னு சொல்லி அன்னைக்கு பார்த்துட்டு இருந்தார்ல, அதே மாதிரி இங்க ஆபூக்கு என்ன செய்யறாருன்னு பாத்தீங்கன்னா, அந்த வாட்ச் டவர்ல மேல போய் உட்கார்ந்துட்டு அவர் என்ன பாக்குறாரு தெரியுங்களா, ஓ இந்த கல்தேயர்கள் வந்து விடுவார்களோ என்று சொல்லி அங்க பார்த்துட்டு இருக்கிறார், எதிர்பார்த்துட்டு இருக்கிறார், அதை வேடிக்கை பார்க்கிறார். இதை நான் இப்படியா நான் பார்க்கிறேன் என்ன அப்படின்னு சொன்னீங்கன்னா, இன்னைக்கு ஆண்டவருடைய வருகையை குறித்து, தேவனுடைய கிறிஸ்துவனுடைய இரண்டாவது வருகையை குறித்து நிறைய செய்திகள் இன்னைக்கு வந்துட்டு தான் இருக்கு. அப்படிதானே? நிறைய நீங்க யூடியூப்ல நிச்சயமா கேட்பீங்க, நிறைய செய்திகள் நிறைய வருது. ஆண்டவர் வரப்போகிறாருங்கிற அந்த அடையாளங்கள்லாம் நிறைய கொடுக்குறாங்க. அதை இன்னைக்கு நிறைய பேர் எப்படி பார்க்கறாங்கன்னா, ஒரு இன்ட்ரெஸ்டிங்கா பார்க்கறாங்க, ஒரு என்டர்டெயின்மெண்டா பார்த்துட்டு இருக்கிறாங்க. நான் ஆபூக்கு மேல உட்காந்துட்டு என்ன நடக்குமோன்னு சொல்லி பார்க்கறது போல இன்னைக்கு அவருடைய அந்த காரியத்தை பார்க்கறாங்க. ஆனா ஆண்டவர் என்ன சொல்றாரு தெரியுங்களா, ஆபூக்கே நீ ஜெபித்ததெல்லாம் உண்மைதான், உனக்குள்ள உண்டான தேவ ஜனத்தை குறித்து தானே பாரம் எல்லாம் நல்லதுதான், நான் உன்னோடு கூட கொடுத்த செய்தியும் உண்மைதான், ஆனா நான் உன்னை வெறுமையா உன்னை கொண்டு போய் அந்த வாட்ச் டவர்ல உட்கார்றதுக்கு நான் இங்க உனக்கு இந்த செய்தியை நான் கொடுக்கல. ஆபூக்கே, இந்த தரிசனத்தை நான் உனக்கு கொடுத்திருக்கிறதுக்கு காரணம் என்ன தெரியுமா, நீ இதை எழுதி ஜனங்களுக்குள்ள எச்சரி பண்ணி கொண்டு போகிறதற்காக. ஹல்லேலூயா. இங்க எத்தனை பேர், நான் உங்களை இனி ஆண்டவர் நம்மோடு கூட இடைப்படுவாராக, உங்களை என்னையும் ஆண்டவருடைய காரியங்களை வேடிக்கை பார்ப்பதற்கோ அதனால ஒரு என்டர்டெயின்மெண்ட் பெற்றுக்கொள்வதற்கோ இன்னைக்கு தேவ ஜனத்தை ஆண்டவர் தேடி வரலைங்க. இன்னைக்கு தேவ சபையை எச்சரிப்பதற்காக தான் அவர் தரிசனத்தை கொடுக்கிறவராக அவர் இருக்கிறார். நம்புகிறவர்கள் அல்லேலூயா சொல்லலாமா? இங்க ஆண்டவர் என்ன செய்யறாரு பாருங்க. அதனாலதான் அந்த வசனத்துல ரொம்ப தெளிவா இருக்கிறது. என்ன எழுதி இருக்கிறது, அந்த ஆபூக்கு 2வது அதிகாரம் அதோடைய 2வது வசனத்தை சொல்ல, அப்பொழுது கர்த்தர் எனக்கு பிரதியுத்தரமாக, நீ தரிசனத்தை எழுதி அதை கடந்தோடுகிறவன் வாசிக்கும்படி பலைகளிலே தீர்க்கமாக அது வர இந்த குறித்த காலத்திற்கு இந்த தரிசனம் வைக்கப்பட்டிருக்கு, ஆனா அது நிறைவேற போகிறது. ஹல்லேலூயா. ஆனால் இன்றைக்கு ஒரு பெரிய ஒரு அவல நிலை என்னன்னு சொன்னா, இன்னைக்கு தேவ சபையில என்ன காரியங்கள் நடந்தாலும் சரி, தேசத்துல எது நடந்தாலும் சரி, அதை குறித்து ஒரு கவலையற்ற நிலை இன்னைக்கு இருக்கு. ஆனா ஆண்டவர் நம்ம இந்த 4 நாட்களிலும் அவரோட தரிசனத்தை குறித்து, தேசத்தை குறித்த, சபையை குறித்த ஒரு கரிசனை உள்ளவர்களாக நம்மை மாற்றி, கரிசனையவர்களாக மாற்றுவது மாத்திரமல்ல, அந்த எச்சரிப்பின் அந்த செய்தியை தேவ ஜனத்துக்குள்ள கொண்டு போகிறவர்களாக உங்களை என்னையும் மாற்றுவதற்கு தான் தரிசனத்தை ஆண்டவர் கொண்டு வர விரும்புகிறாரு. ஹல்லேலூயா. நிறைய நேரங்கள்ல ஆபூக்கு போல நமக்குள்ள எரிச்சல் உண்டாகலாம், ஆனா எரிச்சல் உண்டாவதற்கு அல்ல, அந்த எச்சரிப்பை தேவ ஜனத்துக்குள்ள கொண்டு போறதுக்கு தான் ஆண்டவர் நம்மளை தேடி வந்திருக்கிறாருங்க. நீங்க நம்புறீங்களா? ஹல்லேலூயா சொல்லலாமா? இங்க ஆபூக்கோடு கூட ஆண்டவர் அந்த தரிசனத்தை கொடுத்ததுக்கு காரணம் என்ன, நான் வெறும் நீ எரிச்சல் அடைவதற்காக அல்ல, இல்ல உட்கார்ந்து வேடிக்கை பார்க்கிறதுக்காக அல்ல, நான் உன்னை கொண்டு நான் தேவ ஜனத்தை நான் எச்சரிப்பதற்கும் வரப்போகிற அந்த காரியத்துல அவர்களை எனக்கு குறித்த அந்த செய்தியை கொடுப்பதற்கு தான் நான் பயன்படுத்த நான் விரும்புகிறேன். அன்றைக்கு அவரை அறியாத அல்லது அவரை அறிந்தவர்களை
அந்த காரியத்தையும் அழித்து விடணும்னு நினைச்ச அந்த பவுலுக்கு அவர் தரிசனமாகி அவனை சாட்சியாக அந்த மாற்றினாரு. இந்த ஆபுகுக் என்கிற தீர்க்கதரிசியை அவனுக்குள்ள நடக்கிற சம்பவங்கள் எரிச்சல் உண்டானுச்சு. வேடிக்கை பார்க்க தான் உட்கார்ந்திருந்தான். ஆனால் அவனுக்கு அந்த தரிசனத்தை கொடுத்து அவர் அவனை வெறும் வேடிக்கை பார்க்கிறவனாகவோ எரிச்சலுடையவனாகவோ மாத்திரமல்ல, எச்சரிப்பின் செய்தியை ஜனங்களுக்கு கொண்டு போகிறவனாக தேவனுடைய தரிசனம் அவனை மாற்றி விட்டது. ஹல்லேலூயா. அப்படியே கடைசியாக மூன்றாவது இன்னொரு நபரை மாத்திரம் நான் வேகமாக நான் காட்டி நான் முடிக்கிறேன். அடுத்து என்னோட கூட நீங்க திருப்பிக் கொள்ளுங்க. ஏசாயா தீர்க்க தரிசன புத்தகம் மூன்றாவது அங்கே அவனுக்கு ஒரு தரிசனம் அங்க உண்டாகிறது. ஏசாயா தீர்க்க தரிசன புத்தகம் அதனுடைய 6வது அதிகாரம். ஏசாயா 6வது அதிகாரம் அப்படியே 1வது வசனத்தை நம்ம வாசிக்க கேட்கலாம். உசியா ராஜா மரணமடைந்த வருஷத்திலே ஆண்டவர் உயரமும் உன்னதமான சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிறதை நான் கண்டேன். அவருடைய வஸ்திர தொங்கலால் தேவாலயம் நிறைந்திருந்தது. சேராபீன்கள் அவருக்கு மேலாக நின்றார்கள். அவர்களில் ஒவ்வொருவனும் அவ்வாறு செட்டைகள் இருந்தன. செட்டைகளினாலே அவன் 2 செட்டைகளால் தன் முகத்தை மூடி, 2 செட்டைகளால் தன் கால்களை மூடி, 2 செட்டைகளால் பறந்து ஒருவரை ஒருவர் நோக்கி சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் பூமி அனைத்தும் அவருடைய மகிமையால் நிறைந்திருக்கிறது என்று கூப்பிட்டு சொன்னார்கள். கூப்பிடுகிறவர்களின் சத்தத்தால் வாசல்களின் நிலைகள் அசைந்து ஆலயம் புகையினால் நிறைந்தது. அப்பொழுது நான் ஐயோ அதமானே அசுத்த உதடுள்ள மனுஷன் அசுத்த உதடுள்ள ஜனங்களின் நடுவில் வாசமாயிருக்கிறவன் சேனைகளின் கர்த்தராகிய ராஜாவை என் கண்கள் கண்டதே என்றான். இங்கே ஏசாயா என்கிற ஒரு அழைக்கப்பட்ட ஒரு தீர்க்கதரிசிக்கு இங்கே ஆண்டவருடைய தரிசனம் அங்க கிடைக்கிறது. அந்த 1வது வசனம் அங்க என்ன சொல்லப்பட்டிருக்குன்னு பாத்தீங்கன்னா 6வது அதிகாரத்துல உசியா ராஜா மரணம் அடைந்த வருஷத்தில் ஆண்டவர் உயரமும் உன்னதமுமான சிங்காசனத்தின் மேல் நான் வீற்றிருக்க கண்டேன். ஹல்லேலூயா. இங்க என்னது, ராஜா அவருடைய அந்த அரியணையில் இருக்கக்கூடிய ராஜாவுடைய மரணம் ஏற்பட்டிருக்கு. இதை நீங்க சரித்திர அல்லது அறிஞர்கள் எப்படியா சொல்றாங்க, இந்த உசியா என்கிற அந்த மன்னன் ஏசாயாவுக்கு ஒரு உறவினன் என்று சொல்லியும், அவனுடைய அந்த நாட்களிலே அவன் தீர்க்க தரிசனம் சொன்ன நாட்களிலே அவனுக்கு ஒரு உதவியாக அல்லது ஒரு சப்போர்ட்டாக இருந்தான் என்று சொல்லியும் அந்த அரியணை காலி ஆயிருச்சு. ஆனா ஆண்டவர் அங்க காண்பிக்க விரும்புறாரு, ஏசாயாவே உன்னுடைய கண்கள் இங்க உலகத்தினுடைய அரியணை மேது இல்ல, இங்க மேல நான் வீற்றிருக்கிறேன் என்கிறத அவனுக்கு ஆண்டவர் அங்க ஞாபகப்படுத்துகிறாரு. ஹல்லேலூயா. நமக்கு மேல யார் இருந்தாலும் யார் இல்லைனாலும் அந்த உயரமும் உன்னதமான இடத்துல உங்களுடைய என்னுடைய அந்த தேவாதி தேவன் அங்க ராஜரீகம் பண்ணுகிறவராக அவர் இருக்கிறாரு. ஹல்லேலூயா. அதனாலதான் ஏசாயாவுக்கு பின்பு வரப்போகிற மேசியாவை குறித்த அந்த முதல் தீர்க்க தரிசனம் ஏசாயாவுக்கு தான் உண்டாகிறது. 9வது அதிகாரத்தில் நீங்க வாசிச்சீங்கன்னா மேசியாவை குறித்த பல தீர்க்க தரிசனங்கள் கிட்டத்தட்ட இயேசு கிறிஸ்துவனுடைய பிறப்புக்கு 700 வருடத்திற்கு முன்னதாகவே ஏசாயா அவர் பெத்லகேமிலே பிறப்பார் என்று சொல்லியும் மேசியாவை குறித்த அநேக தீர்க்க தரிசனங்களை இந்த ஏசாயாவுக்கு தான் ஆண்டவர் கொடுக்கிறாரு. ஹல்லேலூயா. அன்னைக்கு அவன் பார்த்துட்டு இருந்ததெல்லாம் அரியணையில வீற்றிருந்த உசியா தான். அவன் மரணம் அடைஞ்சிட்டான். ஆனால் இப்ப ஆண்டவர் அவனை காமிக்க விரும்புகிறார், ஏசாயா உன்னை அழைத்து இதுவரைக்கும் உன்னோடு கூட இருந்து நடத்தினது அந்த மன்னன் அல்ல, அந்த மேல வீற்றிருக்கிற எல்லா அரியணைகளுக்கும் மேல வீற்றிருக்கிற ராஜரீகம் பண்ணுகிற நானே என்று ஆண்டவர் அங்க சொல்லுகிறாரு. ஹல்லேலூயா. அதனாலதான் நம்ம அந்த ஒரு பாடல் நம்ம பாடினோம் இல்லையா, எல்லாரும் சேர்ந்து இன்னொரு விஷயம் அதை மாத்திரம் பாடிட்டு நம்ம அந்த காரியத்துக்கு எல்லாரும் நம்ம கடந்து சொல்லலாமா? என்னை அழைத்தவரே நீர் உண்மை உள்ளவரே. எல்லாருமா நம்ம கரங்களை உயர்த்தி ஒரு விஷயம் மாத்திரம் அதை பாடிட்டு நம்ம ஆண்டவரை பார்த்து நம்ம சொல்லலாம், என்னை அழைத்தவரே நீர் உண்மை உள்ளவரே, நீ நல்லவர் சர்வ வல்லவர், உம்மை போல் வேறு தெய்வமில்லை. நீ நல்லவர் சர்வ வல்லவர், உம்மை போல் வேறு தெய்வமில்லை. ஹல்லேலூயா ஹல்லேலூயா
அழைத்தவரே, நீர் உண்மை உள்ளவரே, என்னை அழைத்தவரே, நீர் உண்மை உள்ளவரே, நீ நல்லவர் சர்வ வல்லவர், உம்மை போல் வேறு தெய்வமில்லை. நீ நல்லவர் சர்வ வல்லவர், உம்மை போல் வேறு தெய்வமில்லை. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. இங்கே ஆண்டவர் அந்த உயரம் உன்னதமான அந்த சிங்காசனத்துல வீற்றிருக்கிற அந்த காட்சியை பார்த்த உடனே அந்த ஏசியாவுக்குள்ள ஒரு காரியம் உண்டாக அவன் சொல்லுகிறான், ஆண்டவரே அசுத்த உதடுள்ளவன் என்று சொன்ன உடனே ஆண்டவர் அங்க அவனை விட்டுல. அங்க என்ன நடக்குதுன்னு பாருங்க. அடுத்த வசனத்தை வாசிங்க, 6வது வசனம். அப்பொழுது சேராபீன்களில் ஒருவன் பலிபீடத்திலிருந்து தன் கையிலே பிடித்த குறட்டால் ஒரு நெருப்பு தழலை எடுத்து என்னிடத்தில் பறந்து வந்து அதனால் என் வாயை தொட்டு இதோ இது உன் உதடுகளை தொட்டதினால் அக்கிரமம் நீங்கி பாவம் நிவர்த்தியானது என்றான். ஹல்லேலூயா. உங்களையும் என்னையும் சந்திக்கிற அந்த ஆண்டவர் நம்ம பாவத்துல இருந்து அதிலேயே மடிந்து விட செய்கிறவர் அல்ல. ஆனா அவர் நம்மை தொட்டு நம்மை சுத்தம் பண்ணி நம்மை அவருக்காக பயன்படுத்துகிறவராக இருக்கிறார். அவர் நான் நம்புகிறவர்கள் கரத்தை தட்டி அந்த ஆண்டவரை மகிமைப்படுத்தலாமா? எரேமியா ஒரு அங்கே அவனுக்கு ஒரு தரிசனம் உண்டாகிறது. நீங்க பின்னாடி நீங்க வாசிச்சு பார்த்தீங்கன்னா அந்த குயவன் கையில அந்த மண்பாண்டம் கெட்டு போனதை அங்க பார்க்கிறான். ஆனா அடுத்து அவன் அந்த காரியத்தை பார்க்கிறான். அந்த குயவன் என்ன செய்தாரா, அந்த கெட்டு போன அந்த மண்பாண்டத்தை கூட எடுத்து அவர் விரும்பின வண்ணம் அதை உருவாக்குனார்னு சொல்லி எரேமியாவுக்கு அங்க ஒரு காரியம் அங்க உண்டாகிறது. அது ஆங்கில வேதாகமத்துல ரொம்ப எனக்கு பிடிக்கும். என்ன தெரியுங்களா, இப்படியாக அங்க போடப்பட்டிருக்கு, the potter he made the clay according to his good pleasure என்று அங்க எழுதப்பட்டிருக்கு. என்னதான், கெட்டு போன அந்த மண்பாண்டம் தான். இந்த உலகத்துல கெட்டு போனதை யாருமே எடுக்க மாட்டாங்க. ஆனா உங்களுடைய ஆண்டவர் எப்படிப்பட்டவர் தெரியுங்களா, அந்த கெட்டு போனதை எடுத்து தன் பார்வைக்கு நன்மையாக நன்றாக தோன்ற விதத்துல அதை மீண்டும் உருவாக்குறவர் தான் உங்களுடைய என்னுடைய கர்த்தராக இருக்கிறாரு. ஹல்லேலூயா. இங்கே அழைக்கப்பட்ட தீர்க்கதரிசி தான். ஆனால் இங்கே தன்னுடைய காரியத்தை உணர்ந்தவனாக அந்த பரம தரிசனத்தை பெற்றுக்கொண்டது உண்மையாக அவனுடைய இருதயத்துக்குள்ள ஒரு காரியத்தை செய்கிறது. அவனை அங்க ஒப்பு கொடுக்கிறான். உடனே அங்க அவனுக்கு தேவனுடைய சத்தம் அங்க உண்டாகிறது. என்ன உண்டாகிறது அதை வாசிக்கலாம். பின்பு யாரை நான் அனுப்புவேன், யார் நமது காரியமாய் போவான் என்று உரைக்கிற ஆண்டவருடைய சத்தத்தை நான் கேட்டேன். அதற்கு நான் இதோ அடியேன் இருக்கிறேன், என்னை அனுப்பும் என்றேன். இங்கே ஆண்டவருடைய தரிசனம் அழைக்கப்பட்ட இந்த ஏசாயா என்கிற தீர்க்கதரிசியை இன்னும் ஒரு ஆழமான அர்ப்பணிப்புக்குள்ளாக அது நடத்துகிறது. நான் சொன்னேன், அந்த சவுல் என்கிறவன் ஆண்டவரை அறிந்த ஜனங்களை அழிக்க முற்பட்டவனாக இருந்தான். அவனை சாட்சியாக ஆண்டவர் அங்க மாற்றுகிறார், அறிவிக்கிறவனாக மாற்றினார் என்று சொன்னேன். இந்த ஆபகுக்கு ஒரு தீர்க்கதரிசியாக நடக்கிற சம்பவங்கள், தேசத்தில் நடக்கிறவைகள், சபையில நடக்கிறவைகள் அவனுக்கு எரிச்சலை உண்டாக்கினது. வேடிக்கை பார்க்க தான் அங்க உட்கார்ந்தான். ஆனால் அவரை ஆண்டவர் எச்சரிப்பின் செய்தியை கொடுக்கிறவனாக அந்த தரிசனம் மாற்றினது என்று சொன்னேன். இங்கே ஏசாயா என்று அழைக்கப்பட்ட தீர்க்கதரிசி தான். ஆனால் அவனுக்குள்ள அந்த தேவனுடைய தரிசனம் உண்டான உடனே அது என்ன செய்திருச்சு தெரியுங்களா, இன்னும் ஒரு ஆழமான ஒரு அர்ப்பணிப்புக்கு நேராக அவனை நடத்திருச்சு. ஹல்லேலூயா. உங்களை என்னையும் ஆண்டவர் இந்த 4 நாட்களில் நிச்சயமாகவே அப்படிப்பட்ட ஒரு ஆழமான அர்ப்பணிப்புக்குள்ளாக நடத்த நிச்சயமாகவே ஆண்டவர் விரும்புகிறார். அதனால ஏசாயா உடனே என்ன சொல்றார், ஆண்டவரே அவர் சத்தத்தை கேட்டோன்னே அதற்கு கீழ்ப்படிந்தவனாக, ஆண்டவரே என்ன நீர் அனுப்பும், என்னை ஆண்டவரே நீர் அனுப்பும் என்று சொல்லி தன் அங்கு ஒப்பு கொடுக்கிறான். ஆண்டவருடைய காரியத்திற்கு தன்னை முழுவதுமாக ஒரு அர்ப்பணிக்கக்கூடிய ஆழமான ஒரு அர்ப்பணிப்புக்குள்ள வருகிற நிலையை நீங்க பார்க்க முடியும். 25 வருஷத்துக்கு முன்னாடி ஆண்டவருடைய பெரிதான கிருபையினால இதே திருச்சியில
அந்த ஒய்எம்சிஏனுடைய அந்த வளாகம் உங்களுக்கு தெரியும். 1999 வருஷத்துல அங்க ஜெம்சனுடைய கூட்டம் அங்க நடந்துச்சு. நம்ம அருமையான அகஸ்ட் ஜிபக்மன் அங்க செய்தி அங்க கொடுத்துட்டு இருந்தாங்க. அந்த நாள்ல தான் அந்த 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 3 நாட்கள் அந்த கூட்டத்துல அந்த ஒரு நாள்ல தான் கர்த்தர் என்னோடு கூட ரொம்ப தெளிவாக ஆண்டவரோடு கூட பேசி இடைப்பட்டார். என்னை மிஷனரியாக ஆண்டவர் என்னை அழைத்தார். அது அந்த காலங்கள் அந்த காரியங்கள் சாதாரணமாக அது நடந்து விடல. அதற்கு காரணம் என்னன்னு சொன்னீங்கன்னா, என்னுடைய குடும்ப பின்னணி நான் சொன்னேன். இயேசுவை அறியாத ஒரு கத்தோலிக்கர்கள் இந்துக்கள் நிறைந்த அப்படிப்பட்ட ஒரு குடும்ப பணியில் பிறந்தது மாத்திரமல்ல, என்னுடைய அப்பா மிலிட்ரியில அவங்க இருந்தாங்க. ஆர்மியில் நல்ல ஒரு உயர் அதிகாரி இருந்தாங்க. நாங்கள் சிறு வயதில் வட இந்தியாவில் இன்றைக்கு உத்தராகண்ட் என்று சொல்லக்கூடிய அந்த மாநிலத்தில் இருக்கக்கூடிய தேராதூன் என்கிற அந்த இடத்துல தான் நான் சிறு வயதில் படித்து வந்தேன். அங்கே இருக்கக்கூடிய ஆர்மி பப்ளிக் ஸ்கூலில் தான் நான் என்னுடைய லோவர் கிளாஸஸ்லாம் அங்கே முடிச்சுட்டு பின்னாடி தான் நாங்கள் திருச்சிக்கு நாங்கள் வந்தோம். அப்பா பயங்கரமா கோபப்படக்கூடியவர். என்னோட நல்லா உயரமா இருப்பாரு. இன்னும் நல்லா இஸ் வெரி வெல் பில்ட். பயங்கர ஆர்மி ஆஃபீஸர்னா சொல்ல வேண்டாம். அவர் வெளியே மற்றவங்களுக்கு பரேடு நடத்துறாரு இல்லையோ, எங்கள் வீட்டில் பரேடு நடத்துனார். எங்கள் வீட்லேயும் பரேடு தான். எங்களுக்கு டெய்லி காலையில் எனக்கு பரேடு நிச்சயமாகவே இருக்கும். அப்படி பயங்கர ஒரு ஸ்ட்ரிக்ட், பயங்கர டிசிப்ளினேரியன். அது மாத்திரமல்ல, குடி பழக்கம், அந்த ஆல்கஹால் அவங்களுக்கு ரொம்ப அதில் இது ஆனதுனால பயங்கர கோபப்படுவார். என்ன செய்வார்னு சொல்லி எனக்கு அவங்களுக்கு தெரியாது. நான் சம்பவத்தை நான் சொல்றேன். நிறைய இடங்கள் நான் சொன்னதே கிடையாது. ஒரு சில இடங்களை மாத்திரம் தான் நான் சொல்லியிருக்கிறேன். இன்னும் சொல்ல போனா திருச்சியில் நான் முதல் முறையாக நான் சொல்லுகிறேன். என்னுடைய ஊர்ல நான் முதல் முறையாக என்னுடைய சாட்சி இப்படிப்பட்ட இடத்துல நான் சொல்லுகிறேன். 10வது வகுப்பு இதே திருச்சியில நான் 10th ஸ்டாண்டர்ட் நான் படிச்சுட்டு இருக்கும்போது போர்டு எக்ஸாமுக்கு நான் ஆயத்தமாயிட்டு இருந்தேன். போர்டு எக்ஸாம் வேறு இடத்துல சென்டர் இருந்துச்சு. அதுக்கு ஆயத்தமாகி நான் என்னோட ஸ்கூலுக்கு வந்து அங்கிருந்து என்னுடைய ஒரு பஸ் எடுத்து அந்த சென்டருக்கு நாங்கள் போகணும். அது காலையில ஃபர்ஸ்ட் டே ஆஃப் மை எக்ஸாம் ரெடியாகி நான் வீட்டில் இருக்கும்போது திடீர்னு சொல்லி எங்கள் வீட்டில் அந்த மாதிரியான காரியங்கள், அப்பா அந்த குடிக்கிற காரியத்தினால வீட்டில் எப்போ பார்த்தாலும் சண்டை இருக்கும். எப்பயுமே எங்கள் வீட்டில் அதாவது சண்டை இல்லாத நாட்களே கிடையாது. நல்லா ஞாபகம் இருக்கு. சின்ன வயதுல இருந்தே அழாம நான் தூங்குறதுக்கு போனதே கிடையாது. ஏன் ஆண்டவரே, ஏன் இப்படிப்பட்ட ஒரு காரியம்னு சொல்லி தினந்தோறும் அழுது நான் தூக்கத்துக்கு நான் போவது உண்டு. அவ்வளவு ஒரு சமாதானமற்ற ஒரு குடும்ப சூழல். அன்னைக்கு காலையில 10வது வகுப்பு 10th போர்டு எக்ஸாம் நான் எழுதணும். காலைல திடீர்னு சண்டை அம்மா அப்பாவுக்குள்ள நடந்தது. அப்படிப்பட்ட நிலையில அவங்க குடிச்சிருக்கும் போது என்ன செய்வாங்கன்னு தெரியாது. திடீர்னு சொல்லி அங்க வச்சிருந்த ஒரு 5 அடுக்கு அந்த டிஃபன் கேரியர் ரொம்ப வெயிட்டா இருக்கும். அதை எடுத்து எங்க அம்மாவுடைய மண்டையில அவங்க அடிச்சாங்க. அது அடிச்சதுல எங்க அம்மாவுடைய மண்டை உடஞ்சு அவங்க மேல இருந்து ரத்தம், அவங்க சேலையெல்லாம் ரத்தம். நான் அன்னைக்கு எனக்கு ஞாபகம் இருக்கு இன்னைக்கும். அன்னைக்கு ஃபர்ஸ்ட் டே போர்டு எக்ஸாமுக்கு ஒயிட் ஷர்ட், அன்னைக்கு அந்த டே வந்து எங்களுக்கு ஒயிட் யூனிஃபார்ம் போடக்கூடிய டே. அவங்க மேலே ரத்தம். என்ன செய்ய, நான் பதறி என்ன பண்ணுறேன்னு எனக்கு தெரியல. அவங்களை எடுத்துட்டு நான் வேகமாக மருத்துவமனைக்கு நான் ஓடினேன். மருத்துவமனைக்கு போனால் அவங்க மருத்துவமனையில் அனுமதிக்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. என்ன சொல்லிட்டாங்கன்னா, தம்பி இது வந்து போலீஸ் கேஸ், உடனே நீ ஸ்டேஷனுக்கு போகணும்னு சொன்னாங்க. உடனே அவங்களை எடுத்துட்டு நான் வேகமாக ஸ்டேஷனுக்கு ஓடுறேன். அங்கே ஓடினா அவங்களுக்கு ரத்தம் கொட்டிட்டு இருக்கு. ஸ்டேஷன்ல அவங்களை எடுக்க மாட்டேங்கிறாங்க. ஸ்டேஷன்ல ஒண்ணுமே பதில் சொல்ல மாட்டாங்க. என்ன செய்யறதுனே எனக்கு தெரியல. எனக்கு அவங்களோட நிலை எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. திரும்பவும் அவங்களை எடுத்து நான் மருத்துவமனைக்கு போனேன். அங்க இருந்த ஒரு கிறிஸ்தவ செவிலியர், ஒரு கிறிஸ்டியன் நர்ஸ் மனமிறங்கி, யாருமே அங்க ஆயத்தமா இல்லை. அவங்க சொன்னேன், எனக்கு இன்னைக்கு போர்டு எக்ஸாம் நான் எழுதணும், நான் போய் ஆகணும்னு சொல்றேன். அவங்க மனமிறங்கி என்னுடைய ட்ரெஸ் எல்லாம் ரத்தம். அங்கே அம்மாவை அங்கே எடுத்து, தம்பி நீங்கள் போங்க, பரீட்சை எழுதுங்க, நான் அவங்கள பார்த்துக்கிறேன், நீங்கள் பரீட்சையை எழுதிட்டு வந்து நீங்கள் பார்த்துக்கோங்க, நான் மற்ற காரணங்களை பார்த்துக்கிறேன்னு சொல்லி அவங்க கையில் எங்கள் அம்மா விட்டுட்டு, எனக்கு 4 வயது இளைய தங்கச்சி உண்டு, அவள் வீட்டில் அழுதுட்டு இருக்கிறா. ஓடி போய் அவளை நான் எடுத்து என்னுடைய பாட்டி தாத்தா இருக்கிற வீடு வேற இடத்துல அங்கே கொண்டு போய் அவளை நான் விட்டுட்டு போர்டு எக்ஸாமுக்கு நான் போகிறேன். யோசிச்சு பாருங்க என்னோட மனநிலை எனக்கு எப்படி இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லி. அப்படிதான் அன்னைக்கு நான் போர்டு எக்ஸாம்லாம் எழுதினேன். நான் படித்த அந்த ஸ்கூல்ல என் மேல நிறைய எதிர்பார்ப்பு இருந்துச்சு. அதுக்கு முன்னாடி இருந்த எக்ஸாம்ஸ் எல்லாம் நான் டிஸ்ட்ரிக்ட் ரேங்க் வாங்கியிருக்கிறேன். இதே திருச்சியில நிறைய இடத்துல, இதே இந்த பிஷப் ஹீபர் கல்லூரி வளாகத்துல நான் 10th படிக்கும்போது இங்க நடந்த காம்படிஷன்ல கோல்டு மெடல் நான் வாங்கியிருக்கிறேன். இந்த வளாகத்துக்குள்ள எனக்கு மெடல் கொடுத்துருக்குறாங்க. அப்படி நிறைய இடங்களில் நிறைய மெடல்ஸ், நிறைய காரியங்கள் நான் பெற்றிருந்தாலும் இந்த சம்பவம், இந்த காரியங்கள் எனக்குள்ள பயங்கர மன அழுத்தத்தை கொடுத்துச்சு. மன அழுத்தம் கொடுத்தது மாத்திரமல்ல, என்னோடு கூட பிசாசு என்னோட கூட காரியத்தை சொல்ல ஆரம்பிச்சேன். என்னன்னா, நீ வாழ்றதுக்கு நீ தகுதியற்றவன், உன்னால உன்னுடைய அம்மாவை கூட உன்னால காப்பாற்ற முடியாது, நீ வாழ தகுதியற்றவன்னு சொல்லி எனக்குள்ள அந்த சத்தம் வர ஆரம்பிச்சது. பயங்கரமான மன அழுத்தத்துக்குள்ள போய்
இரவு நேரங்களில் பயந்து எந்திரிக்கிறது உண்டு. ஒரு ஆள் கிணறுல நான் கிடக்கிறதாகவும் அதுல இருந்து யார் என்னை காப்பாற்றுவார் அப்படிங்கிற ஒரு சத்தத்தோடு கூட நான் எழும்புவது உண்டு. 11ஆவது வகுப்பு நான் வந்தேன். 10th ரிசல்ட்டை கூட நான் வாங்க போகல. நல்ல மார்க் நான் வாங்கியிருந்தாலும் நான் எதிர்பார்த்த டிஸ்ட்ரிக்டோ அல்லது ஸ்டேட் ரேங்க் அளவுக்கு என்னால் மார்க்ஸ்னால பெற்றுக்கொள்ள முடியல. நான் 11th நான் வரும்போது பயங்கர மன அழுத்தத்தில் போய் அந்த LIC பில்டிங்க்கு முன்னாடி ஒரு நாள் என்னுடைய சைக்கிளில் நான் வரும்பொழுது ஏதாவது வாகனத்தில் நான் மோதி நான் செத்து விட வேண்டும் என்கிற அந்த எண்ணத்தோடு தான் அன்னைக்கு நான் வந்தேன். விபத்து ஒன்று எனக்கு ஏற்பட்டது உண்மை. ஆனால் ஆண்டவர் ரொம்ப ஆச்சரியமாக என்னுடைய அந்த விபத்துல இருந்து ஆண்டவர் என்னை காப்பாற்ற. என்ன நடந்துச்சுன்னு எனக்கு தெரியாது. ஸ்கூல்ல போய் நான் உட்கார்ந்த உடனே என் பக்கத்துல இருக்கிற அந்த மாணவன், அவன் நண்பன்லாம் கிடையாது, அவன் இடத்துல சொல்றேன், என்ன சொன்னான் தெரியுங்களா? மரியோஷ், இன்னைக்கு நீ செத்து இருக்கணும், ஆனா உன்னுடைய ஜீவனை ஆண்டவர் காப்பாத்தினார்னு சொல்றான். ரெண்டாவது எனக்கு பயங்கர ஒரு ஷாக். எனக்கு புரியல, உனக்கு எப்படிடா தெரியும்னு கேட்கிறேன். அப்போ சொல்றான், உன்னுடைய ரட்சிப்புக்காக 5 வருஷம் நான் தினந்தோறும் நான் ஜெபித்து வந்தேன். இன்னைக்கு நான் உனக்காக நான் ஜெபிக்கும் போது இன்னைக்கு காலையில் என்னோடு கூட படிக்கிற 11ஆவது வகுப்பு படிக்கிற மாணவனுங்க 5 வருஷமா என் ரட்சிப்புக்காக அவன் ஜெபித்து இருக்கிறான். அவன் சொல்றான், இன்னைக்கு நான் உனக்காக ஜெபிக்கும் போது ஆண்டவர் இடத்துல பேசினார், நீ ஜெபிக்கிற அந்த மரியோஷனுடைய ஜீவனை எடுக்க பிசாசு காரியங்களை செய்கிறான். நான் அவனுடைய ஜீவனை காக்கிறது மாத்திரமல்ல, நித்திய ஜீவனுக்கு சொந்தக்காரனாக மாற்றி இந்த நித்திய ஜீவனை அறிவிக்கிற சாட்சியாக நான் மாற்ற விரும்புகிறேன் அப்படின்னு ஆண்டவர் அன்னைக்கு சொல்றாரு. அன்னைக்கு தான் எனக்கு புரிஞ்சது, நான் தேடாத, நான் அறியாத அந்த ஆண்டவர் என்னை தேடி வந்து என்னை ரட்சித்தார் என்கிறது அன்னைக்கு நான் அறிந்து கொண்டேன். ஹல்லேலூயா. நான் ஏற்கனவே சொன்ன பிரகாரமாக 3 பேருமா நாங்கள் சேர்ந்து ஜெபிக்க ஆரம்பிச்சோம். ஆண்டவர் எங்களை சாட்சியாக எங்களுடைய அந்த ஸ்கூல்ல எங்களை பயன்படுத்த ஆரம்பிச்சார். திருச்சியில் இருக்கிற அந்த நாட்களில் எந்த பஸ் ஸ்டாண்டா இருக்கலாம், எக்ஸிபிஷனா இருக்கலாம், நாங்க போய் ட்ராக்ஸ் கொடுப்பது வழக்கம். நிறைய இடங்கள் இன்னும் நல்லா ஞாபகம் இருக்குது. ட்ராக்ஸ் கொடுக்கும்போது யூனிஃபார்மோட நின்று ட்ராக்ஸ் கொடுப்போம். கிழிச்சு மூஞ்சில தூக்கி போடுவாங்க, என்னடா இவ்வளோ நல்ல ஸ்கூல்ல படிச்சுட்டு என்ன வேலை செய்யற அப்படின்வாங்க. ஆனா அதை குறித்து கவலைப்பட்டதே இல்லை. அவர் ரட்சித்த அந்த ரட்சிப்புக்கு சாட்சியாக அழைத்திருக்கிறார் என்பது ஒரு நாளும் மறந்ததே கிடையாது. ஓடுகிற பஸ்ல ஏறி ட்ராக்ஸ் கொடுத்துருக்கிறோம், நிறைய அந்த காரியம் செய்துட்டு இருந்தோம். ஆனா மனசுல ஒரு காரியம் இருந்துச்சு. ஆண்டவரோட கூட பேச ஆரம்பித்தாரு. இன்னைக்கு இதே இந்த பட்டணத்துல என்னை அறிவிக்கிறதுக்கு நிறைய பேர் இருக்கிறாங்க. ஆனா இந்த தேசத்துல என்னை அறியாத இன்னும் ஜனங்கள் இருக்கிறாங்கிறத ஒரு ஆண்டாக 99வது வருஷத்துல ஆண்டவர் ஒரு வருஷம் முழுது என்னோடு கூட பேசிக்கிட்டே இருந்தார். நாங்க ஒரு வாலிபர்களாக சேர்ந்து பக்கத்துல இருக்கக்கூடிய வேற ஒரு மாவட்டத்துல அங்கேயும் போய் ஆண்டவரை பத்தி நாங்கள் சொல்லுவதற்கு நாங்க காரியங்களை நாங்கள் செய்து வந்தோம். ஆனா இந்த காரியம் எனக்குள்ள ஆண்டவர் பேசிக்கிட்டே இருந்தாரு. அப்போ ஒரு காரியம் நடந்துச்சு. என்னன்னா, நான் சென்ட் ஜோசப்ஸ் காலேஜில் அண்டர் கிராஜுவேஷன் நான் படிச்சுட்டு இருக்கிறேன். படித்துட்டு இருக்கும்போது தினந்தோறும் காலையில எழும்பி வேதத்தை தியானிக்கிற எனக்கு பழக்கம் இருந்துச்சு. காலை 4 மணிக்கு எந்திரிச்சு ஆண்டவரை ஆராதித்து ஜெபித்து வேதத்தை வாசிச்சுட்டு தான் நான் கல்லூரிக்கு நான் போறது என்னோட வழக்கமா இருந்துச்சு. அந்த நாட்களில யோசுவா என்கிற அந்த புத்தகத்தை நான் தியானிச்சுட்டு இருக்கிறேன். தியானிச்சுட்டு இருக்கும்போது எனக்கு அந்த நாட்கள் நிறைய ஆண்டவரிடத்துல கேள்விகள் இருக்கும். அதை எழுதி வச்சு நான் தியானிப்பேன். ஆண்டவர்கிட்ட நான் கேள்விகள் கேட்டு ஆண்டோட பதிலை பெற்றுக்கொள்ளுங்கிற ஒரு பயங்கர ஒரு வாஞ்சி எனக்குள்ள இருந்துச்சு. அப்பதான் நான் இங்க இருந்த ஒரு ஃபெலோஷிப்ல, இங்க ஜான் ரொசாரியோன்னு சொல்லி ஒரு அண்ணன் உண்டு, அவங்களோட இணைந்து தான் அவங்களுடைய அந்த ஒரு ஃபெலோஷிப்ல நான் இருந்தேன். அப்ப அந்த அண்ணன் ஜெம்ஸோட கூட நம்முடைய பெரிய அண்ணனோட செய்திகளை அநேகமா கேட்டு வந்தவங்க. அவங்க சொன்னாங்க, தம்பி இந்த மாதிரி ஒரு கூட்டம் இருக்குது, அதுல கொஞ்சம் ஹெல்ப் பண்றதுக்கு நீ வா அப்படின்னு சொன்னாங்க. அப்ப திருச்சியில் நிறைய இடங்கள்ல போய் போஸ்டர் ஒட்டுறதுக்கு நான் போயிருந்தேன். அப்ப அண்ணனுடைய பேர் தான் இருக்கும், போட்டோ அங்க இருக்காது. நிறைய இடங்கள்ல போஸ்டர் திருச்சியெல்லாம் ஒட்டணும், எல்லாம் செய்துட்டு அப்ப சொன்னாங்க, நீ ஈவினிங்ல ஃப்ரீயா தானே இருக்கிற, கூட்டத்துக்கு வா அப்படின்னு சொன்னாங்க. ஆண்டவர் நிறைய காரியங்களை செய்தார். என்ன செய்தார்னா, ஒன்று, நான் அதுக்கு அந்த கூட்டத்தில் போனவொடனே எனக்கு பயங்கர ஆச்சரியம். என்ன ஆச்சரியம் அப்படின்னு, அன்னைக்கு தான் முதல் முறையா அண்ணனை வந்துட்டு நான் முதல் முறையா மேடையில் அவங்களை அன்னைக்கு தான் ஃபர்ஸ்ட் டைம் என்ன பார்க்குறேன். அதுக்கு முன்னாடி அவங்க ஃபோட்டோவை நான் பார்த்தது கிடையாது, எதுவுமே பார்த்தது இல்லை. ஆனால் அந்த கூட்டத்துக்கு நான் போகிறதுக்கு 3 மாதம் முன்னாடியே என்னோட சொப்பனத்தில் கர்த்தர் அவர்களை எனக்கு அனுப்பிச்சிருந்தார். ஒரு மேடையில் அவங்க அந்த குர்தா பைஜாமா போட்டு அவங்களை நான் மேடையில் அவங்கள அப்படியா பார்க்கிறேன் 3 மாதத்துக்கு முன்னாடி. 2வது ஒரு காரியத்தை ஆண்டவர் செய்தார். நான் சொன்னேன், யோசுவா புத்தகத்தை நான் தியானிச்சுட்டு இருந்தேன். அந்த 3 நாட்களுமே அவனுக்கு திருச்சியில் அவங்க கொடுத்த செய்தி மோசையின் சகாப்தம், யோசுவாவின் சகாப்தம் என்கிற தலைப்பில் அவங்க கொடுத்து, நான் எந்த கேள்வியெல்லாம் ஆண்டவர்கிட்ட நான் கேட்டனோ அந்த 3 நாட்களும் அண்ணன் மேடையில் இருந்து அதுக்கான பதிலை ஆண்டவரிடத்துல அவங்க சொன்ன நான் பெற்றுக்கொண்டேன். அதெல்லாம் முடிஞ்சு உடனே எப்படி நான் தொடர்பு கொள்றேன்னு எனக்கு தெரியல. யுத்த சத்தம்ங்கிற தமிழ் பத்திரிக்கை நான் எடுத்து வாசிச்சுட்டு அதுக்கு பின்னாடி இருந்த அந்த விலாசத்துல எழுதி என்னோட சாட்சி என்ற காரியங்கள் எழுதி போட்டேன். எனக்கு புரிஞ்சுட்டு கர்த்தர் என்னை மிஷனரியாக அழைக்கிறார், நான் பீகாருக்கு போக எனக்கு சொல்றாங்கலாம் புரிஞ்சு நான் அர்ப்பணிச்சுட்டேன்.
எழுதி 1 மாசம் ஆயிடுச்சு, எந்த பதிலுமே எனக்கு வரல. அங்க பீகார்ல இருந்து வரல. 1 மாசமா காத்துட்டு இருக்கிறேன். காலேஜுக்கு போனவன் அன்னைக்கு காலையில எழும்பி நான் ஜெபிக்கும் போது ஆண்டவர் இடத்துல பேசுகிறார். என்ன பேசுகிறார்னா, இதே வார்த்தை தான், ஐ வில் பிரிங் அ நியூஸ் டுடே என்று ஆண்டவர் சொன்னார். இன்றைக்கு நான் உனக்கு ஒரு செய்தி நான் கொண்டு உடனே புரிஞ்சுட்டு, பீகார்ல இருந்து இன்னைக்கு எனக்கு ஒரு செய்தி வரப்போகுது. காலேஜுக்கு நான் போனவன் திடீர்னு நான் வீட்டுக்கு வந்துட்டேன். வந்து 5 நிமிஷம் கூட இருக்காது, டோர்ல ஒரு நாக் பண்றாங்க. நான் திறந்த உடனே அங்க நின்னவர்கிட்ட நான் கேட்கிறேன், சொல்றேன், நீங்க ஜெம்ஸ்ல இருந்து தானே வந்திருக்கிறீங்க. அவங்க சொல்றாங்க, உங்களுக்கு எப்படி தெரியும்னா, நீ காலையில கர்த்தர் இடத்துல பேசினாரு, இந்த மாதிரி நான் செய்தியை கொண்டு வருவேன் அப்படின்னு சொல்லி. அப்பதான் சொன்னாங்க, அண்ணன் உங்களுடைய சாட்சியெல்லாம் வாசிச்சாங்க. இனி எழுந்து 3வது நாளில் அவங்க திரும்ப தெரியப்படுத்துவாங்க, நீங்க பீகாருக்கு வருவது தேவனுடைய சித்தமா என்று சொல்லி. அப்ப நான் சொன்னேன், எனக்கு நல்லாவே தெரியும் இது தேவனுடைய சித்தம் தான் என்று சொல்லி. அதே போல 3வது நாள் எனக்கு செய்தி வந்தது. வந்த உடனே எனக்கு ஒரு பெரிய பிரச்சனை. இப்ப என்ன அப்படின்னு சவால்னா, எங்க அப்பாவை நான் இவரை கன்வின்ஸ் பண்ண முடியாது. அன்னைக்கு ஆண்டவர் அறியாத ஒரு நாட்கள். நான் பீகாருக்கு போறதுக்கு ரெடி ஆயிட்டேன், எல்லாவற்றையும் விட்டாச்சு, உடனே கிளம்புறது ரெடி. அது மாத்திரமல்ல, அப்பதான் யூகேல நான் பிசிக்ஸ் படிச்சுட்டு இருந்தேன். எனக்கு ஆஸ்ட்ரோ பிசிக்ஸ் படிக்கணும் எனக்கு பயங்கர ஒரு ஆசை. அதுக்காக யூனிவர்சிட்டியில அப்ளை பண்ணி IELTS எழுதி ரெடியா இருக்கிறேன். இந்த நேரத்துல தான் ஆண்டவர் என்னை பீகாருக்கு அழைக்கிறாரு. இதெல்லாம் விட்டுட்டு போறதற்கு எந்த விதத்திலுமே எனக்கு தயக்கம் இல்லை. என்னை நிறுத்துறதுக்கு எங்க அப்பா ஒரே ஒரு காரியம் சொன்னார். என்ன சொன்னாங்கன்னா, அங்கே மில்ட்ரியில் அங்கே இருந்ததுனால குவார்ட்டர்ஸ்லையும் ரெண்டட் பில்டிங்ஸ்ல தான் இருந்தோம். அப்போதான் எங்கள் சொந்த வீட்டை அப்போதான் கட்டிட்டு இருந்தாங்க. அப்போ எங்கள் அப்பா சொன்னார், நீ பீகாருக்கு நீ போயிட்ட மிஷனரியா போனேன்னு சொன்னா நான் இந்த வீட்டை நான் உனக்கு தரமாட்டேன் அப்படின்னார். எங்கள் அப்பாட்ட நான் சொன்னேன், ஒரே ஒரு காரியம் தான் சொன்னேன், எனக்கு இந்த வீடு எனக்கு தேவையில்லை. ஏன் அப்படின்னு சொன்னா, அந்த என்னுடைய ஆண்டவர் அங்கே எனக்குன்னு சொல்லி அவர் வீடை அவர் அங்கே ஆயத்தம் பண்ணி வச்சிருக்கிறாரு. நான் சொன்னேன், எனக்கு அவர் கொடுத்திருக்கிற இந்த ரட்சிப்பும் அவர் எனக்கு ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிற அந்த வாசஸ்தலமும் எனக்கு போதுமானதுன்னு சொல்லி உடனே பீகாருக்கு போவதற்கு ஆண்டவர் எனக்கு கிருபை செய்தார். நான் சொன்ன மாதிரி அப்படிப்பட்ட ஒரு பின்னணியில இருந்து ஆண்டவர் என்னை அழைச்சவர் இன்னை வரைக்கும் உண்மையிலவராக இருந்திருக்கிறார். அது மாத்திரமல்ல, உங்களையும் என்னையும் ஒரு ஆழமான அர்ப்பணிப்புக்குள்ள ஆண்டவருடைய தரிசனம் கொண்டு போக வேண்டிய அவசியம் உண்டு. ஹல்லேலூயா. அன்னைக்கு அந்த சவுலாக இருந்த அந்த பவுலை எப்படி ஆண்டவர் அவனை எதிர்த்தவனை அவர் சாட்சியாக அன்னைக்கு ஆண்டவர் அங்க மாற்றினாரு. அங்க ஆபுகுக்கை அங்கே எரிச்சலுடையவனாக இருந்தவனை எச்சரிப்பின் செய்தியை கொடுக்கிறவனாக ஆண்டவர் மாற்றினாரு. அதே போலதான் அங்கே ஏசாயாவை அழைக்கப்பட்டவன் தான், ஆனா இன்னும் ஒரு ஆழமான அர்ப்பணிப்புக்குள்ள ஆண்டவர் அவனை கொண்டு வந்தார். இந்த 4 நாட்களும் அப்படிப்பட்ட காரியத்தை நம் மத்தியில் ஆண்டவர் செய்வார் என்று நினைக்கிறவர்கள் கரத்தை உயர்த்தி ஆண்டவர் ஹல்லேலூயா சொல்லலாமா? ஆண்டவருடைய நாமம் மகிமை அடைவதாக. நான் காரியத்தை முடிக்கிறபடி நம்ம மத்தியில அருமை அண்ணன் அவர்கள் வந்து தொடர்ந்து பேசும்படியாக கைகளை கொடுக்க விரும்புகிறேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே மீண்டுமாக இந்த பட்டணத்தில் வந்து உங்களோடு கூட தேவனுடைய இதய செய்திகளை பகிர்ந்து கொடுப்பதற்கு தேவன் பாராட்டின மேலான கிருபைக்காக, அதற்காக பாடுபட்ட அருமையான சகோதரர்களுக்காக, குடும்பங்களுக்காக, அதற்கு ஒத்துழையாய் இருந்த இந்த கல்லூரியுடைய முதல்வர், அந்த கமிட்டி, மற்றவர்களுக்காக நான் நன்றியுடையவனாக இருக்கிறேன். திருச்சி பட்டணத்துக்கு வரும்போதெல்லாம் என்னுடைய அநேக நினைவுகள் எனக்கு திரும்ப வருவது உண்டு. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். தம்பி மரியோஸ் என்ன பேசுவார்னு எனக்கு தெரியாது, நான் அவர்கிட்ட கேட்கல. ஆனால் நான் ஒரு ஒழுங்கான பிரசங்கியார்னா அவர் விட்டதுலேருந்து தான் நான் ஆரம்பிக்கணும். அவர் பேசுனதிலே நான் கொஞ்சம் தொடர்ச்சியாக பேச போகிறேன். ஆனால் அதுக்கு முன்னதாக நான் சில வார்த்தைகளை சொல்லிவிடுகிறேன். தேவன் உங்களோடு கூட பேசுவார் என்று நான் விசுவாசிக்கிறேன். நீங்க இருக்கிற இந்த கல்லூரி வளாகத்தை பிடித்து அல்லது இதனுடைய பெயர் சூட்டப்பட்டிருக்கிற அந்த மிஷனரியை குறித்து எத்தனை பேர் நீங்கள் அறிவீர்கள் என்று எனக்கு தெரியாது. பிஷப் ஹீபர் காலேஜ் என்று தெரியும். பீகாரிலே நம்முடைய மிஷனரிகளுடைய அநேக பிள்ளைகளை இந்த கல்லூரி ஆதரித்தது மாத்திரமல்ல, அவர்களை படிக்க வைப்பதற்கு அநேக உதவிகளை செய்ததினால நாங்கள் எப்பொழுதும் இந்த கல்லூரிக்கு நாங்கள் கடமைப்பட்டவர்களாக இருக்கிறோம். ஆனால் இங்கே இருக்கிற திருச்சியில இருக்கிறவர்களுக்கே இந்த பிஷப் ஹீபரை குறித்து எவ்வளவு தெரியும் என்று எனக்கு தெரியாது. அவர் ஒரு ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டியில தம்பி மரியோஸ் சொன்னது போல ஒரு பயங்கரமான பரிசுகளை பெற்றிருந்தவர். எப்போ இன்னைக்கு எஜுகேஷனுடைய தரம் வேறு எங்கேயோ போய்விட்டது. அதை புரிந்து கொள்வதற்கு ஏராளமான சாதனங்கள் உண்டு. அப்படிப்பட்ட நாட்களில் அல்ல,
1983 பிறந்த 1783 1783 கொஞ்சம் யோசித்து பாருங்கள். 250 ஆண்டுகளுக்கு முன்னதாக படைந்தவர். ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டியில பல விருதுகளை பெற்றவர். தேவ சத்தத்தை கேட்டதினால், தேவன் அவருக்கு ஒரு பாரம் கொடுத்ததினாலே அவர் தன்னுடைய எல்லா பெருமைகளையும் உதறி தள்ளிவிட்டு ஆண்டவரை அறிவிக்க தேவை என்பதை உணர்ந்தவராக ஒரு தரிசனம் அவரை இழுத்து கொண்டு வந்து இந்த இந்தியாவினுடைய வெப்பநிலை அவருக்கு ஒத்து போகாமல் இருந்து, ஆனால் கல்கத்தாவிலே ஒரு பிஷப்பாக ஆர்டைன் பண்ணப்பட்டு அவர் இந்த இந்தியாவில் கொஞ்சம் பகுதிகளை பார்க்கும்போது 42 வயதிலே மரித்து விட்டார். Today you can see a lot of young people walking around this campus. ஏராளமான இளைஞர்கள் இங்கே உலாவி வருவதை நீங்கள் பார்க்க முடியும். தன்னுடைய 42வது வயதிலே அவருடைய மனைவியோ அவருக்கு முன்னதாகவே அவர் மரிக்கிறதற்கு 9 ஆண்டுகளுக்கு முன்னதாக 3 பெண் பிள்ளைகளை அவருக்கு தந்துவிட்டு அவர்களும் மரித்தார்கள். நான் அந்த கல்லூரிக்கு வரும்போதெல்லாம், ஆண்டவரே இந்த கல்லூரியில கால் வைக்கிற பிள்ளைகளுக்கு அப்படிப்பட்ட ஒரு தரிசனம் கிடைக்காதா என்ற ஏக்கம் கொள்கிறவன். ஆக நீங்கள் உட்கார்ந்து இருக்கிற பூமியே ஒரு பெரிய கதையை, பின்னணியை கொண்டது. தரிசனம் பெற்ற ஒரு மனிதனை இந்த தேசத்திற்கு கொண்டு வந்த அவருடைய பெயரிலே இந்த கல்லூரி இருக்கிறது என்பதை நான் உங்களுக்கு ஞாபகப்படுத்த விரும்புகிறேன். இப்பொழுது இருக்கிற ஜெனரேஷனை உலகமெங்கிலும் இது பீட்டா ஜெனரேஷன் என்று சொல்ல ஆரம்பித்திருக்கிறார்கள். இவருடைய அறிவுத்திறன் வித்தியாசமாயிருக்கும், வாழ்க்கையின் நோக்கங்கள் வித்தியாசமாயிருக்கும், செயல்படுகிற விதங்கள் வித்தியாசமாக இருக்கும். இதற்கு முந்தின இருந்த தலைமுறைகளோடு கூட அவர்களுடைய எண்ணங்களை அளவிட்டு கூட பார்க்க முடியாது. அப்படிப்பட்ட ஒரு தலைமுறையாக 2025 இருந்து பீட்டா ஜெனரேஷன் ஆரம்பிக்கிறது என்று உலகத்தில் இருக்கிற வல்லுநர்கள் சொல்லுகிறார்கள். சமீபத்தில் சீனாவில் ஒரு நாய்க்கு ஒரு சின்ன சிப்பை பொருத்தி அது என்ன யோசிக்கிறது என்பதை கம்ப்யூட்டர்ல வெளிப்படுத்த வேண்டும் என்று முயற்சி செய்தார்கள். வெற்றி பெற்று விட்டார். நல்லா கவனிங்க, இந்த ஜெனரேஷன் எப்படி செய்ய போகிறது. அதாவது உங்களுக்கு ஒரு சிப்பு பண்ணிட்டா உங்க பிள்ளைக்கு அல்லது உங்க மனைவிக்கு, உங்க கூட பிறந்தவங்களுக்கு நீங்க என்ன யோசிக்கிறீங்கன்னு தெரியும். என்னை பற்றி எதிர்த்தால பேசுறாள் என்ன யோசிக்கிறான்னு என் ஹேண்ட் போன்ல வந்து நான் எப்படி இருக்கும்னு கொஞ்சம் யோசித்து பாருங்க. உங்களை பிரித்து உங்க பிள்ளை என்ன யோசிக்கிறதுன்னு தெரிகிறது உங்களுக்கு. அவனுக்கு ஹேண்ட் போன்ல அப்பா இப்படித்தான் யோசிச்சுக்கிட்டு இருக்கிறாரு அப்படின்னு தெரிஞ்சதுன்னா என்ன செய்வீங்க பாருங்க. அப்படிப்பட்ட ஒரு தலைமுறையை சந்திப்பதற்கு கல்லூரி படிப்பை பாதியில நிறுத்திவிட்டு போன ஒரு மரியோஸ் ஒரு சவால். அவருடைய சொப்பனம் எல்லாம் யூகே போய் படிக்க வேண்டும் என்றுதான் இருந்தது. எனக்கு அதை குறித்து நன்றாகவே தெரியும். ஆனால் தேவ தரிசனம் பெற்ற எந்த மனிதனையும் அது சும்மா இருக்க விடாது. அவர் சொன்னது போல அந்த தரிசனத்திற்கு நான் கீழ்ப்படியாதவனாக இருக்க விரும்பவில்லை என்றே சொல்லும். நம்புகிறவன் மாத்திரம் வலது கை உயர்த்தி, ஆண்டவரே இந்த 4 நாட்களின் கூட்டங்களிலே தரிசனங்களை தருகிற உமது கரத்திற்கு நாங்கள் கீழ்ப்படுகிறதான ஒரு இருதயத்தை உடையவர்களாக மாற்றும். If the vision is not changing me, if it is not transferring me, என்னை மாற்றாவிட்டால் நான் தரிசனம் கண்டதெல்லாம் வேஸ்ட். இந்த முதல் வாரத்தில் யூடியூப்ல வந்திருக்கிற தரிசனங்கள் எல்லாம் பார்த்துருப்பீங்க. 2025 கோயம்புத்தூர்ல 10 பேர் சொல்லுவாங்க, திருச்சியில் எத்தனை பேர் சொல்லுவாங்கன்னு எனக்கு தெரியாது, சென்னையில் கொஞ்சம் பேர் சொல்லுவாங்க, பெரிய ஊழியக்காரர்கள் சொல்லுவாங்க, சின்ன ஊழியக்காரன் சொல்லுவாங்க, எல்லாரும் தரிசனம் பார்த்தவங்க. ஆனா அந்த தரிசனம் என்ன செய்துன்னு மட்டும் நான் காட்டி கொடுத்து நான் உட்காந்துடுறேன். இன்னைக்கு உங்களை வீட்டுக்கு அனுப்பிச்சிடுறேன்.
இன்னும் 3 நாட்கள் நான் புதிதான ஒரு காரியத்தை உங்களோடு கூட பேச விரும்புகிறேன். அருமையான தம்பி மரியோஸ் இதை குறிப்பிட்டார். லாஸ் ஏஞ்சலஸ்ல 50,000 ஏக்கர் நிலம் சாம்பல் ஆயிட்டு 4 நாள்ல 15 லட்சம் கோடி. 1-2 இல்லை. தமிழ்நாடு பட்ஜெட்டு 13 லட்சம் தான். தமிழ்நாட்டுக்கு கொடுக்கிற முழு வருஷத்துக்குரிய பட்ஜெட்டையும் தாண்டி 15 லட்சம் கோடி 3 நாளைக்குள்ள சாம்பலா போச்சு. ஒன்னே எடுக்க முடியாது. ஆகினால ஒரு பக்கம் எச்சரிப்பின் மணி மாத்திரம் தான் அடிக்கிறது என்று நாம் அறிவோம். நான் நியாய தீர்ப்பு என்று கூட நான் சொல்வதற்கு நான் விரும்பவில்லை. அது ஒரு எச்சரிப்பின் மணி. அதே நேரத்தில் எப்படிப்பட்ட ஜெனரேஷன் இந்த உலகத்தை பார்த்து கொண்டிருக்கிற நேரத்தில் தரிசனம் என்ன செய்யும் என்பதை நாளையிலிருந்து நான் அதிகமாக பேசுகிறேன். இன்றைக்கு அவருடைய செய்தியில 3 விதமான தரிசனங்களை குறித்து பேசினதை கொஞ்சம் தொட்டு நான் உங்களுக்கு காண்பித்துக் கொடுக்கிறேன். முதலாவது சவுலுடைய வாழ்க்கையை குறித்து அவர் கண்ட தரிசனம் என்ன என்பதை கொஞ்சம் 26வது அதிகாரத்திலிருந்து விளக்கினார். தரிசனம் கண்ட மனிதனுடைய மனநிலை எப்படி மாறும் என்று அவருடைய வார்த்தைகளிலே கேட்கலாமா? திருப்புங்கள். பிலிப்பியருக்கு எழுதின நிருபம் 3வது அதிகாரம். பிலிப்பியருக்கு எழுதின நிருபம் 3வது அதிகாரம். அங்கே சொல்லப்பட்டிருக்கிற ஒரு காரியத்தை நீங்களும் நானும் நன்றாய் அறிந்தாலும் திருப்பி வைத்து வாசிப்பது நலம் என்று நினைத்து அதை வாசிக்கும்படியாக நான் கேட்கிறேன். 3வது அதிகாரத்தில் அவன் சொல்லுகிற ஒரு காரியத்தை பார்க்கலாம். 7வது வசனம். ஆகிலும் எனக்கு லாபமாயிருந்தவைகள் எவைகளோ, எனக்கு லாபமாயிருந்தவைகள் எவைகளோ அவைகளை கிறிஸ்துவுக்காக நஷ்டம் என்று எண்ணினேன். அடுத்த வசனம். அது மாத்திரமல்ல என் கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவை அறிகிற அறிவின் மேன்மைக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்று எண்ணிக்கொண்டிருக்கிறேன். பக்கத்துல திரும்பி பார்த்து கையை தொடாமலே கேளுங்க. கொஞ்சம் திரும்பி பார்த்து, உங்களுக்கும் ஏதாவது தரிசனம் இருக்கத்தான் செய்யும். ஆமா ஆமா. அந்த தரிசனத்தை நிறைவேற்றுவதற்கு நீங்க என்ன செய்கிறீர்கள் என்பதை மட்டும்தான் குறித்து வாழ்க்கை அமையும். சொல்லுங்க, உங்க வாழ்க்கை அப்படித்தான் இருக்கும். அது உண்மை. ஆனா இங்க ஒரு மனுஷன் ஆண்டவர் என்னை அவரை அறிகிற அறிவில பெருகவும் அவரை அறிவிக்கிறதற்கு சாட்சியாகவும் ஆண்டவர் என்னை கைப்பிடித்தார், அவரை எதிர்த்தவன் நான் இப்பொழுது இப்படியாக மாறிவிட்டேன் என்று சொல்லும் போது அவனுக்குள் உண்டான மாற்றம் என்ன? What happened inside him? நானும் சிலருடைய 25வது வருஷத்துல என்னதான் சொல்றாங்கன்னு கொஞ்சம் கேட்டு பார்த்தேன். எனக்கு ஒன்றும் புரியல இவங்க சொன்னதெல்லாம். சிலர் சில தேசங்களை குறித்து, சிலர் சில காரியங்களை குறித்து என்னெல்லாமோ சொன்னாங்க. எனக்கு புரியாது என்னன்னா, அதனால அவங்க சொன்னதுனால அவர்களுக்குள் ஏற்பட்ட மாற்றம் என்ன என்பதை கொஞ்சம் நான் தேடி பார்த்தால் எனக்கு ஒன்றும் கிடைக்கவில்லை. முதலாவது நான் சொல்ல விரும்புகிற காரியம், ஒரு மனிதன் தரிசனத்தை கண்டான் என்றால் அது அவனை ஆழமாக அவனுடைய சொந்த வாழ்க்கையில பாதித்து தாராகும். எதை நஷ்டம் என்று எண்ண வேண்டும் என்று அவனுக்கு தெரியும், எதை லாபம் என்று எண்ணுவதற்கு தெரிந்திருக்க வேண்டும். என்ன அர்த்தம்? லாபம் நஷ்டமும் என்ன என்பதை குறித்த தெளிவு வாழ்க்கையிலே உண்டாகும். என்னை கேட்கிற அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, தமிழ்முறையே மரியோ சொன்னது போல நம்மையும் தேவன் சாட்சியாக மாற்றி இருக்கிறார். இதற்கு நாம் சாட்சிகள் என்பதை எல்லாரும் அறிந்திருக்கிறதுனால தான் தரிசன பெருவிழாவுக்கு என்று நீங்கள் புரிந்து கொண்டுதான் வந்திருக்கிறீர்கள்.
ஆனால் அது என்னை எப்படி பார்த்திருக்கிறது, என்னை சாட்சியாக மாற்றுவதற்கு அவர் எனக்கு தரிசனம் தந்தார் என்றால் அது என்னை எப்படியாக மாற்றி இருக்கிறது. பக்தனை கேட்டால் சொல்வான், திரண்ட ஆஸ்தி, உயர்ந்த கல்வி, செல்வாக்குகள் மிக இருப்பினும், திரண்ட ஆஸ்தி, உயர்ந்த கல்வி, செல்வாக்குகள் மிக இருப்பினும், குருசை நோக்கி பார்க்க எனக்கு, குருசை நோக்கி பார்க்க எனக்கு உரிய பெருமைகள் யாவும் அற்பமே, உரிய பெருமைகள் யாவும் அற்பமே. விந்தை கிறிஸ்தே சுராஜா, உந்தன் சிலுவையின் மேன்மை, உந்தன் சிலுவையின் மேன்மை. சுந்தரமிகும் இந்த பூவில், சுந்தரமிகும் இந்த பூவில் என்ன மேன்மைகள் எனக்கு இருப்பினும், என்ன மேன்மைகள் எனக்கு இருப்பினும், இந்தை கிறிஸ்தே சுராஜா, உந்தன் சிலுவையின் மேன்மை, உந்தன் சிலுவையின் மேன்மை. சிலுவையின் தரிசனத்தை குறித்து நாளைக்கு கொஞ்சம் விளக்குகிறேன். ஆனால் அதற்கு முன்னதாக ஒன்று பார்க்கலாம். சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவையும் அவர் எனக்காக மரித்தார் என்பதையும் நீங்கள் ஏற்றுக்கொண்டதினால் தான் ரட்சிக்கப்பட்டீர்கள். அவர் மரித்து அப்படியே போய்விடவில்லை, 3ஆம் நாள் உயிரோடு எழுந்ததினால் தான், அவர் மரித்ததினால் அவர் எனக்கு ஜீவனை தந்திருக்கிறார் என்கிற அறிவு வந்ததினால் தான் நான் ரட்சிக்கப்பட்டேன் என்று சொல்ல கர்த்தர் நமக்கு உதவி செய்திருக்கிறார். அந்த தரிசனம் உங்களை என்னமாய் பாதித்திருக்கிறது என்பதற்கு இந்த ராத்திரியில நீங்கள் கேள்வி கேட்கும்படியாக, உங்களையே நீங்கள் கேட்டுக்கொள்ளும்படியாக உங்களை நான் வேண்டிக் கொள்வேன். ஏனென்றால் அடுத்தாற்போல் ஆபகுக் தீர்க்கதரிசியை குறித்தும் அவர் ஒரு காரியத்தை சொன்னார். அவர் எச்சரிப்பின் ஒரு சத்தமாக மாறுவதற்கு அவரை ஆண்டவர் அவருக்கு கிடைத்த தரிசனத்தின் மூலமாக மாறிவிட்ட காரியத்தையும், அந்த காவல் கோபுரத்தின் மேலே நின்று எல்லாரும் ஓடுகிறவனும் வாசிக்கும்படியான ஒரு தரிசனத்தை அவனுக்கு எழுதி வைத்தென்று வையென்று மற்றவர்களுக்கு அவன் என்ன செய்ய வேண்டும் என்று ஆண்டவர் அவனை போதித்ததையும் குறித்த வசனங்களை பார்த்தோம். ஆனால் how it affects him, எல்லாரும் அடிக்கடி யூஸ் பண்ற வசனம் தான். ஆனா எந்த சூழ்நிலையிலங்கிறத இப்ப மரியோ சொன்ன செய்தியை தொடர்ச்சியாக நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் தெரியும். 3வது அதிகாரம், ஆபகுக் 3வது அதிகாரம் 17வது வசனத்தை வாசிங்க. அத்திமரம் துளிர் விடாமல் போனாலும், பிரதர் பக்கத்துல இருக்கும் சொல்லுங்க, பிரதரோ சிஸ்டரோ பக்கத்துல இருக்கும் சொல்லுங்க, பிரதர் இவங்க சொல்றாங்க ஏதாவது தரிசனத்தை பார்த்துறாதீங்க, உங்க பாட்டே மாறி போயிடும். ஆசீர்வாதமான மழை வரணுன்ட்டு பட்டு கரை வேட்டி உடுத்து ஆட மாட்டேன், மாறாக அத்திமரம் துளிர் விடாமல் போனாலும், திராட்சை செடியில் பழம் இல்லாமல் போனாலும், ஒலிவ மரத்தின் பலன், ஒலிவ மரத்தின் கனி அற்று போனாலும், வயல்வெளி தானியத்தை விளைவியாமற் போனாலும், தானியத்தை விளைவிக்காமல் போனாலும், கிடையில் அட்டு மந்தைகள் முதலற்று போனாலும், தொழுவத்திலே மாடுகள் இல்லாமற் போனாலும், தொழுவத்திலே மாடு இல்லாம போனாலும், நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருப்பேன். பக்கத்துல உங்க கையை பிடிச்சு கேங்க, இந்த கூட்டத்துக்கு நாளைக்கு வராதீங்க, இவர் குண்டு வைக்கிறாரியா. நல்ல கவனிங்க, ஏன்னா வேற வேற சத்தமே கேட்டுட்டு தரிசனம் கண்டவன் இப்படின்னு சொல்லுவான். இது ஆபகுக்கு ஆண்டவர் வாயில போட்டதில்லை, அவருடைய ஜெபம். உடனே ஒரு டான்ஸ் தான் ஆடுறார் பின்னால, கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா இருப்பேன். நம்ம ஆளுங்க டான்ஸ் ஆடினா வேற மாதிரி ஆடுவான். 2 பரிவாரம் வந்தது, 7 பரிவாரம் வந்ததுமா. ஹலோ,
ஹலோ. அப்ப உண்மையான தரிசனம் ஒரு மனுஷனை என்ன செய்ய வைக்கும் தெரியுமா? அத்தி மரம் துளிர் விடாமல் போனாலும், திராட்சை செடியில் கனி வராமல் போனாலும், ஆட்டு மந்தையில் முதலற்று போனாலும், வயல் தானியத்தை விளைவியாமல் போனாலும் என் மகிழ்ச்சியை மாத்தவே முடியாது. தந்தாதான் இல்ல, தராட்டாலும் ஹalleluya. I am willing to lose. தரிசனம் பெற்றவன் எதையும் இழக்க, முதல்ல பவுல் நஷ்டனே நினைச்சிட்டாரு, இவர் எதையும் இழக்க. அதுல லிஸ்ட் போட்டிருக்கிறத நீங்க கொஞ்சம் பாருங்க. எதை விட்டார் அவரு? பிசினஸ் விட்டாரா, வயலை விட்டாரா, வீட்டை விட்டாரா, எதை விட்டாரையா? எல்லாம் அற்று போனாலும் என் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா இருப்பேன். I come to a place which says nothing of this world affects me. இந்த உலகத்தின் எந்த காரியங்களும், ஏன்னா நான் தரிசனம் பார்த்தவன், அதனால இந்த உலகத்தின் எந்த காரியங்களும், இந்த உலகத்தின் மேன்மையை என்னை தொட்டு இழுத்து போட்டு விடாது. நான் சொன்னேன், இந்த தூண்டில இந்த மீன் சிக்காதுன்னு உங்களுக்கு தெரியுமா? பக்கத்தில் இருக்கும் சொல்லுங்க, கிஃப்ட் வாங்குறேன்னு உடனே அடிச்சுட்டு பெறட்டு போய்க்கிறாத சொல்லுங்க. பக்கத்தில் கிஃப்ட் கிடைக்கிறான்னு உடனே அடிச்சு போய் காலில் விழுந்துடுறாத. பக்கத்தில் உங்க கையை பிடிச்சி சொல்லுங்கள, இந்த தூண்டியலுக்கு சொல்லுங்க, எல்லாம் சத்தமா சொல்லுங்க, இந்த தூண்டியலுக்கு இந்த மீன் சிக்காது. அப்போ பக்கத்தில் இருக்க கேட்குறேன், எந்த தூண்டியலுக்கு தான் சிக்கும்? எந்த தூண்டியலுக்கு தான் சிக்கும்? எந்த தூண்டியலுக்கு தான் சிக்கும்? என்ன ஒரு பெரிய நல்ல ஊழியக்காரர் பெரிய அன்பாக என்ன அவருடைய பாஸ்டர்ஸ் மீட்டிங் கூப்பிட்டு இருந்தாங்க. நான் ஒரு நாள் சென்னையில் இருந்ததுனால, இங்கே 250 பாஸ்டர் இருக்கிறாங்க, அவங்க கூப்பிட்டு இன்னொருத்தரையும் கூப்பிட்டு வர சொல்லியிருக்கேன், 500 பேர் வந்துடுவாங்க, நீங்கள் எப்படியா பேசணும். நான் சொன்ன 3 கண்டிஷன். நீங்கள் எனக்கு காணி கொடுக்கக்கூடாது, அதுக்கு பிறகு நான் வந்துட்டதுனால நீங்கள் செய்கிறதெல்லாம் சரின்னு சொல்லக்கூடாது, 3வது நீங்கள் வீடியோ எடுத்துகிட்டு அந்த மாஸ்டரை எனக்கு கொடுத்துடணும், ஏன்னா அதை வச்சு நீங்கள் வியாபாரம் பண்ணிடுறீங்கன்னு எனக்கு தெரியும். நல்லா சொல்கிறேன், நல்லா கவனிங்க. எந்த உலகத்தில் இருக்கோ எப்படி மாறணுங்கிறதுக்காக சொல்கிறேன். லாஸ் ஏஞ்சல்ஸில் ஒரு தேவனுடைய குடும்பம் காப்பாற்றப்பட்டுச்சு. சுற்றி இருந்த வீடெல்லாம் எரிஞ்சிச்சு, இவங்க வீடு காப்பாற்றிச்சு. அந்த மனுஷன் ஒரு டெஸ்டிமனி சொல்றாரு. என்ன சொன்னார் தெரியுமா? ஆண்டவர் நீ காப்பாற்றானே, பக்கத்து வீட்டுக்காரெல்லாம் அழிஞ்சு போயிட்டானே, அழுகையோடு சொன்னார். அது உண்மையான பாரம், உண்மையான நேசம். ஆனா அதையே நம்ம ஊருக்காரங்க என்ன செஞ்சாங்க தெரியுமா? இவர் எங்க மினிஸ்ட்ரிக்கு ஃப்ரெண்டு, அதனாலதான் கர்த்தர் காப்பாத்திட்டாருன்னுட்டு அட்வர்டைஸ்மெண்ட் போட்டாங்க. ஐயா பக்கத்துல கொஞ்சம் பொல்லாத வியாபார உலகத்தில் இருக்கோம்ப்பா. சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்க. ஆமா, அதனால உண்மையான எச்சரிப்பின் சத்தத்தை கேட்ட மனிதன் அத்திமரம் துளிர் விடாமல் போனாலும், ஆட்டு மந்தை முதலற்று போனாலும் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா இருப்பேன். இது ஆட்டோமேட்டிக்கா வருது. ஆபகுக்கு புலம்பலோடு தான் ஆரம்பிச்சா, எது வரைக்கும் என்னையா இந்த மாதிரி இருக்கிறீர் அப்படின்னு கேட்டவன் இப்போ ஆனந்தத்தோடு முடிகிறது. காரணம், the vision affects him. Yes, the vision affects him. 3வது ஆளையும் காட்டி கொடுத்தாரு. அவர்ல நிறைய மாற்றம் இருந்தது. அதனால தான் 66 அதிகாரம் எழுதி வச்சிருக்காரு. எல்லாத்தையும் வாசிக்க போல நான் ஒன்றை மட்டும் காட்டி கொடுத்து இந்த நாளில் நான் உங்களை சீக்கிரம் அனுப்பிச்சிடுறேன். ஏசாயா 8வது அதிகாரம், ஏசா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 8வது அதிகாரம் 11 14 வரைக்கும் முதல்ல வாசிப்போம். கர்த்தருடைய கரம் என்மேல் அமர்ந்து அவர் என்னுடனே பேசி நான் இந்த ஜனத்தின் வழியிலே நடவாதபடி எனக்கு புத்தி சொல்லி விளம்பினதாவது. ஆமா, இப்போ ஆண்டவரே ஏசாயாவுக்கு புத்தி சொல்றார். ஏன்னா தரிசனத்துக்கு ஒப்பு கொடுத்துட்டான், தரிசனம் கண்டேன்னு சொல்லிட்டான், பரிசுத்தத்துக்கு ஒப்பு கொடுத்துட்டான். அதோட நிறுத்தல,
ஆண்டவர் புத்தி சொல்றாரு. என்ன சொல்றாரு? 12வது வசனம், இந்த ஜனங்கள் கட்டுப்பாடு என்று சொல்லுகிறதை எல்லாம் நீங்கள் கட்டுப்பாடு என்று சொல்லாமலும் அவர்கள் பயப்படுகிற பயத்தின்படி நீங்கள் பயப்படாமலும் கலங்காமலும் சேனைகளின் கர்த்தரையே பரிசுத்தம் பண்ணுங்கள். நம்புறவங்க மாத்திரம் பெரிய சத்தமா அல்லேலூயா சொல்லலாமா? சேனைகளின் கர்த்தர், அவரை பரிசுத்தம் பண்ணுங்கள். அவரே உங்கள் பயமும் அவரே உங்கள் அச்சமுமாயிருப்பாராக. அவர் உங்களுக்கு பரிசுத்த ஸ்தலமாயிருப்பார். அவர் உங்களுக்கு பரிசுத்த. சோ விஷன் பார்த்தவன் தன்னுடைய வாழ்க்கையில பரிசுத்தமாகிறவன் இன்னமும் பரிசுத்தமாகட்டும். ஆமென். இந்த 4 நாட்கள் கூட்டங்களில நாங்கள் ஜெபித்து வந்திருக்கிறதெல்லாம், ஆண்டவரே என் ஜனம் பரிசுத்தத்துக்கு நோக்கி கொஞ்சம் வேகமா வளர்ந்துடட்டும், பரிசுத்தராகிய உம்மை காண்பித்து கொடுக்கிறவர்களாக மாறிவிடட்டும். 13வது வசனத்தில் வாசித்தோம்ல, சேனைகளின் கர்த்தரையே பரிசுத்தம் பண்ணுங்கள். மற்றவர்களுக்கு பரிசுத்தத்தை கடத்தி விடுவதற்கு, சவால் விடுவதற்கு அவர்களை தட்டி எழுப்புகிறவர்களாக மாறிவிடட்டும் சொன்னதோடு இல்ல, இன்னொரு வசனத்தை வாசலாம். 18வது வசனம், இதோ நானும் கர்த்தர் எனக்கு கொடுத்த பிள்ளைகளும், நானும் என் கர்த்தர் எனக்கு கொடுத்த பிள்ளைகளும் சீயோன் பர்வதத்தில் வாசமாயிருக்கிற சேனைகளின் கர்த்தராலே இஸ்ரவேலில் அடையாளங்களாகவும் அற்புதங்களாகவும் இருக்கிறோம். நீங்க அற்புதம் வேணும், பக்கத்துல இருக்கவங்க இப்ப கையை பிடிச்சு கேளுங்க. நான் கொஞ்சம் தொந்தரவு பண்ணுவேன்ல, உங்களுக்கு தெரியும் எல்லாருக்குமே. ஆமா, பக்கத்துல இருக்கவங்கள அற்புதம் பெற்றுக்கொள்ள வந்தீர்களா அல்ல நீங்களே அற்புதமா மாற வந்தீங்களா? அற்புதம் கற்றுக்கொள்றதுக்கு நிறைய பேர் இருக்கிறாங்க. ஆனா நான் மட்டும் இல்ல, கர்த்தர் எனக்கு கொடுத்தால அந்த பிள்ளைகளுமே நாங்க அற்புதமா மாறுறது தான் தரிசனம் பார்த்தோம். ஹல்லேலூயா. எங்களுக்கு தரிசனம் வேணும். எதுக்கு தரிசனம் வேணும்? முதலாவது நான் சொன்னது பாரு, லாபமா இருக்கிறது நஷ்டம்னு சொல்றதுக்கு எனக்கு தைரியம் வேணும், அந்த நோக்கம் வேண்டும். தரிசனம் எதுக்கு பார்த்தேன்? ஆபகு கூட சேர்ந்து என்னமும் எல்லாமே நஷ்டமானாலும் சரி, எல்லாம் பொருள் இல்லாம போனாலும் சரி, என்னுடைய மகிழ்ச்சி கர்த்தரையே சார்ந்து இருக்கிறபடினால அதை மாற்றவே முடியாது. 3வது பரிசுத்தம், நானே அற்புதமா மாற விரும்புறேன். நான் அற்புதத்தை தேடி போகல, அற்புதத்தை வாஞ்சித்து போக விரும்பல. ஆனா அற்புதமா நானும் மாத்திரம் இல்ல, என் குடும்பமும் நானும் என் வீட்டாருமோ என்றால் கர்த்தரையே சேவிப்போம் என்பது மாத்திரமல்ல, கர்த்தர் அந்த அர்ப்பணத்தோடு கூட எல்லாரும் எழுந்திருக்கும்படியாக கேட்கிறேன். தெளிவான ஒரு செய்தியை ஆண்டவர் சகோதரன் மரியோஸ் மூலமாக உங்களுக்கு கொடுத்தார். அதனுடைய கொஞ்சம் எக்ஸ்டென்ஷனை மட்டும் நான் காட்டியிருக்கேன். எல்லாரும் எழுந்து நிற்கிற இந்த நேரத்தில், ஐயா, பீகார்ல பேணிப்பூர் அப்படிங்கிற ஒரு ஊர் இருக்குது, நேபாள பார்டரை ஒட்டி. அங்க நாம் ஒரு ஆலயத்தை கட்டியிருக்கிறோம். அந்த ஆலயத்தில் அந்த பேணிப்பூரை எப்பவும் போராட்டம் நிறைஞ்ச இடம். போராட்டம் நிறைஞ்ச இடத்துல ஆண்டவர் எப்படி கிரியை செய்யறாங்கிற ஒரு சின்ன காரியம் சொல்லி, எப்படி விசுவாசிகளே அற்புதமா மாறிடணுங்கிறதுக்கு சொல்றதுக்காக இந்த வசனத்தை சொல்லிட்டு அவர் மரியோஸ்ட கேட்டா இன்னும் டீட்டெயிலா உங்களுக்கு சொல்லுவார். அங்க ரோஷன்கிற ஒரு தம்பி ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு ஆண்டவருக்கு பிரியமா இருக்கிறான். அந்த ஊர்ல ஒருத்தர் செத்து ஆஸ்பத்திரியில் செத்து போனார்னு சர்டிஃபிகேட் வாங்கி வீட்டில் வந்து பாட செய்துக்கிட்டு இருந்தாங்க. இந்த வருஷம் 24 நடந்தது சொல்ல, என்னைக்கோ நடந்தது இல்லை, 2024 நடந்தது. பாட செஞ்சுக்கிட்டு இருக்கும்போது இவனுக்கு ஒரு பெரிய திடீரென்று ஒரு தாக்கம், ஆண்டவர் என்னையே அற்புதமா மாற்ற விரும்புகிறாருன்னு சொல்லி அந்த பிணத்து பக்கத்தில் முழங்கால் போட்டு ஜெபம் பண்ணதில் பாட அவர் தூக்கிட்டு போகிற அளவுக்கு அவர் எழுந்து நடக்க ஆரம்பிச்சிட்டாரு. ஐயா, இதை நாங்கள் பெருசாக போட்டு வீடியோ போட்டு ஃபர்ஸ்ட் பொசிஷன் செகண்ட் பொசிஷன்லாம் காட்ட விரும்பலை. அற்புதமான உன்னை கொண்டு ஆண்டவர் செய்ய முடியும். ஆண்டவர் உன்னை கொண்டு செய்ய முடியும். உன்னையே அற்புதமாக மாற்றுகிற இந்த தரிசனத்தை பெற்றுக்கொள்வதற்கு 2 கரங்களை உயர்த்தி
நானும் என் வீட்டாருமோ என்றால் கர்த்தரையே சேவிப்போம் என்கிற காரியத்தை நானும் எனக்கு கர்த்தர் கொடுத்த பிள்ளைகளும் நாங்கள் அற்புதமாக மாறுவதற்கு இந்த 4 நாட்களும் தரிசனத்தை பெற்றவர்களாக மாறுவதற்கு எங்களை மாற்றும் ஆண்டவரே. ஆண்டவரே, நாங்கள் இப்படி மேன்மையாக நினைத்துக் கொண்டிருக்கிறதெல்லாம் நஷ்டம் என்று சொல்லுகிறதற்குரிய இருதய தட்டி தைரியத்தை தருவீராக. ஒன்னும் இல்லாட்டும் கூட கர்த்தருக்குள்ள மகிழ்ச்சியா இருந்து ஓடுவதற்கு, அவருக்காக சத்தமிட்டு முழங்குவதற்கு, ஓடுகிறவனும் வாசிக்கத்தக்கதாக எழுதி வைக்கிறதற்கு கர்த்தரினை மாற்ற வேண்டும் என்று சொல்லி ஹல்லேலூயா. பரிசுத்தப்படுத்துவதற்கு ஆண்டவரே, நாங்கள் பரிசுத்தத்தை உயர்த்தி கூறுவதற்கு, கர்த்தர் பரிசுத்தர் என்பதை காண்பிப்பதற்கு, எங்கள் வாழ்க்கையை அடையாளமாக அற்புதமாக மாறுவதற்கு எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். நாங்கள் பெறப்போகிற இந்த தரிசனங்கள் எங்களை மாற்றட்டும். நாங்கள் பெறப்போகிற தரிசனங்கள் இந்த உலகத்தின் பிடியில் இருந்து எங்களை விடுவிக்கட்டும். நாங்கள் பெறப்போகிற தரிசனங்கள் எங்கள் குடும்ப வாழ்க்கையில, எங்கள் பிள்ளைகள் மத்தியிலே கிரியை செய்யட்டும். நாங்கள் பெறப்போகிற தரிசனங்கள் இந்த உலகத்தின் நன்மைகளை மாத்திரம் நாடி அல்ல, இந்த உலகத்தின் மேன்மை மாத்திரம் நாடி அல்ல, இந்த உலகத்தின் காரியங்களை மாத்திரம் அல்ல, என் கர்த்தர் அவரே உயர்ந்திருக்கத்தக்கதாக உயரமும் உன்னதமான ஆண்டவர். தம்பி வெஸ்லி அழகாக பாடியிருக்கிற அந்த கவியை மட்டும் அவர் பாடும்போது அவரோடு கூட சேர்ந்து நேரத்தில் ஏசாயாவுடைய கண்களை திறந்து, உலகத்தில் என்ன நடந்தாலும் என் நேபர் ராஜரீகம் பண்ணுகிறார், நான் அடிக்கப்படலாம், நான் அதற்காக துன்பப்படுத்தப்படலாம், நான் அது வெறுக்கப்படலாம், ஆனால் அந்த உயர்ந்தவும் உன்னதமான தேவனை காண்கிறபடியினாலே எனக்குள்ள ஒரு சத்தம் எழும்பட்டும். இந்த முதல் நாள் கூட்டத்தில் எனக்குள்ள ஒரு சத்தம் எழும்பட்டும். அந்த சத்தம் கேட்கிறது வரைக்கும் நான் அவரை பாட சொல்ல போறேன். அநேகருக்குள்ள அந்த சத்தம் கேட்க ஆரம்பிச்சிருக்குது. ஹல்லேலூயா. உங்களை எதை பார்த்து ஆண்டவர் இது நஷ்டம் என்று சொல்றான்னு எனக்கு தெரியாது. உங்களை எதை பார்த்து மேன்மையா இருக்கிறவங்களை நஷ்டம் என்று என்கிறேன் சொல்றதுக்கு எனக்கு தெரியாது. அல்லது உங்களை பார்த்து எதுல கலிகூர்ந்து மகிழ வேண்டும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார் என்று எனக்கு தெரியாது. ஒரு பாரத்தோட வந்திருக்கலாம். நோ கேர், டோன்ட் கேர். உன் வேலை எழுதி போடு. ஓடுகிறவனும் வாசிக்கத்தக்கதா எழுதி போடு. நீ காவலில் நிற்கிறவன், நீ காவல் கோபுரத்தில் நிற்கிறவன். அதை அனுபவிக்கணும். இந்த உயரமும் உன்னதமானவரை தரிசிக்க வேண்டும். அவரோடு கூட சேர்ந்து பாடலாமா? உயரமும் உன்னதமும் சிங்காசனத்தில் வீற்றிருக்கும், உயரமும் உன்னதமுமான சிங்காசனத்தில் வீற்றிருக்கும், சேனைகளில் கர்த்தராகிய ராஜாவை என் கண்கள் காணட்டும், சேனைகளில் கர்த்தராகிய ராஜாவை என் கண்கள் காணட்டும், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், பரிசுத்தர் பரிசுத்தரே, பரிசுத்தர் பரிசுத்தரே. சொல்லுங்க பார்க்கலாம். நீங்க மாத்திரம் என்னோடு கூட சேர்ந்து ஜெபத்தை சொல்லலாம். ஆண்டவரே, உம்முடைய தரிசனம், உம்முடைய தரிசனம் எங்களுடைய சிந்தையை மாற்றட்டும், எங்களுடைய சிந்தையை மாற்றட்டும், எங்கள் வாழ்க்கை முறையை மாற்றட்டும், வாழ்க்கை முறையை மாற்றட்டும், எங்கள் குடும்பங்களை மாற்றட்டும், குடும்பங்களை மாற்றட்டும். நாங்கள் இந்த தேசத்துல
நாங்கள் இந்த தேசத்துல நாங்களே அற்புதமாக மாறிப்போம். நாங்களே அற்புதமாக உடைய ஆவியானவர்கள் மேல தங்கி இருப்பாராக. ஆவியானவர்கள் மேல் தங்கி இருப்பாராக. இந்த 4 நாட்களிலும் எங்களோடு கூட இடைப்பட்டு கொண்டே இருக்கும். அதை செய்வீராக ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தில் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை சோத்ரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை சோத்ரி. என் ஆத்துமாவே கர்த்தரை சோத்ரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் இந்த காரியங்கள் என்னிலே நிறைவேறுவதற்கு இந்த ராத்திரி முழுவதும் என்னோடு கூட இடைப்பட்டு கொண்டே இருப்பாராக. ஆமென்.